வணக்கம் நண்பர்களே, அக்னி பரீட்சை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இந்த வார சிறப்பு விருந்தினர் கடந்த 10 நாட்களாக இளைஞர்கள் தன்னெழுச்சியாக நடந்த இளைஞர்கள் போராட்டத்தின் முக்கிய புள்ளிகளில் ஒருவராக இருந்தவர் ஹிப்ஹாப் ஆதி. வணக்கம். வணக்கம். இந்த போராட்டம் தொடங்கப்பட்ட காலத்துல முதல் ஒரு வாரத்துல இளைஞர்களுடைய பெரிய கதாநாயகனாக பார்க்கப்பட்ட ஆதி இப்போ திடீர்னு வில்லனாக சித்தரிக்கப்படுகிறார். என்ன நடந்துச்சு? அதாவது நான் ஒரு நல்ல விஷயத்துக்காக ஒரு வீடியோ பண்ணேன். அதாவது எப்படின்னா, 3வது நாள் ப்ரொட்டஸ்ட் கோயம்புத்தூரில் முடிச்சு அங்கேருந்து மதுரை கிளம்பி போகிறப்ப சிவசேனாதிபதி அண்ணன் பிஆர்ஐயெல்லாம் டெல்லியிலேருந்து ஆர்டினன்ஸ் பாஸ் ஆயாச்சு. இப்போ நம்ம எல்லாம் இங்கே ரெடி பண்ணிட்டா இந்த அவசர சட்டம் வந்தாச்சு. நிரந்தர சட்டம் எப்போ கவர்மெண்ட் அறிவிக்கிறாங்கிறது பொறுத்து தான் இருக்குது. நம்மளுக்கு எல்லாம் சேஃபான்னு பார்த்துக்கலாம். பிசி, ஏன்னா அவங்க தான் 10 வருஷமாக இந்த கேஸில் போராடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தான் அதுக்குள்ளே இருக்கிற எந்த கிடைச்சா எப்படி ஜெயிக்க முடியும்னு தெரியும். ஸோ இவங்கெல்லாம் சென்னைக்கு வராங்கன்னு சொல்லி நான் அங்கேருந்து ரீரூட் ஆகி சென்னை வரேன். கோயம்புத்தூரில் சில விஷயங்கள் நான் கொஞ்சம் தவறான கொள்கைகள் உள்ளே வரதெல்லாம் அங்கேயே நான் அதை அட்ரஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி இந்த தவறான கொள்கைகள், செப்பரேட்டிசம் கொள்கைகள் இப்போ இங்கே அது கரெக்டு கிடையாது, இது அதுக்கான காலம் இல்லை. முக்கியமாக அந்த வீடியோவில் என்ன நான் சொல்கிறேன்னா, என்னுடைய படத்தை போட்டு இந்த மாதிரி விஷயங்கள் வேணாம். ஏன்னா என்னை பார்த்து ஒரு 100 பேராவது இந்த போராட்டத்துக்குள்ள ஜல்லிக்கட்டு அப்படின்னா டக்கருங்கிற அந்த பாட்டை பார்த்து ஓகே இது மூலமாக ஜல்லிக்கட்டு என்னன்னு தெரிஞ்சு ஒரு 100 பேராவது இருப்பாங்க. அவங்க அந்த இவரே இதை தான் சொல்கிறாரு போல, இது மாதிரி தமிழ்நாடுங்கிற ஒரு மேட்டரை சொல்கிறாரு போலங்கிற மாதிரி மிஸ்லீட் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக வழக்கமாக எப்பவுமே நான் எங்கே போயிட்டு வந்தாலும் ஃபேஸ்புக் மென்ஷன்ஸ்லாம் உடனே எங்கே வருதுன்னா, ஆதி கோயம்புத்தூர் போயிட்டு வந்த பிறகு இதை பேசுறாரு. கோயம்புத்தூர் போயிட்டு அங்க பேசும்போது கூட அவர்கிட்ட இருந்து இந்த மாதிரி மற்ற கோஷங்கள் வருது, முழக்கங்கள் வருதுன்னு அவர் சொல்லல. அங்க நல்லபடியா தான் இருந்தாரு. வந்த பிறகு மாற்றி பேசுகிறாருங்கிறது தான் கோவையில் இருக்கிற மாணவர்களுடைய வருத்தம். நான் ஒரு விஷயத்தை, இது மறைமுகமா ஒரு விஷயத்தை அங்கேயே சொல்லிட்டேன். நம்ம நிறைய கோரிக்கைக்கு போராடுறோம், யார் எதிரின்னு தெரியாம போராடுறோம். ஸ்டே ஃபோக்கஸ்டுங்கிறத நான் முதல் நாள் ப்ரொட்டஸ்ட்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். நம்ம கொள்கை என்னங்கிறது தெளிவா இருந்தால் தான் தலைவன் இல்லாத போராட்டம் வெற்றி அடைஞ்சிரும், கொள்கை இல்லாத போராட்டம் வெற்றி அடையாதுங்கிறத திருப்பி சொல்லிட்டு வரேன். ஸோ நான் இவங்க எல்லாருமே கொள்கைகள் மாறிடுச்சு, சில மோசமான கொள்கைகள் உள்ள வந்திருக்கு, அதுக்கு நிரந்த தீர்வு கிடைக்க வாய்ப்பே இல்லை. இந்த மாதிரி ப்ரொட்டஸ்ட் கொஞ்சம் டைல்யூட் இதாகுதுங்கிறப்ப எப்போ போல் நான் ஃபேஸ்புக்கில் எப்படி வீடியோ போடணும் அப்படியே தான் போட்டேன். சமூக விரோதிகள் அப்படிங்கிற வார்த்தையை முதல்ல ஆதி தான் பயன்படுத்துறாரு. ஆதி எங்க கண்டுபிடிச்சாரு இதை சமூக விரோதிகள்? அது வரைக்கும் காவல்துறை அதிகாரிகளே இதை பத்தி பேசல. அப்ப ஆதி பேசுறாருன்னா அங்கதான் கேள்வி எழுது. அதாவது நான் ஒரு சாதாரண எப்பவுமே ஒரு வார்த்தையை சொல்ற மாதிரி நார்மலா பேசுறேன். இது மாதிரி வேற சமூக விரோத கொள்கைகள், செப்பரேட்டிசம்ங்கிறதுலாம் நம்ம நேஷனல் இன்டெகிரிட்டி தப்பாயிடும், இந்த ப்ரொட்டஸ்ட் அந்த மாதிரி அட்ரஸ் ஆகிடக்கூடாதுங்கிற ஒரு அக்கறையில் நான் சொல்கிறேன். இது மாதிரி சமூக விரோத கொள்கைகளை இங்கே பரப்புறது தப்பு, மாணவர்கள் ஸ்டே ஃபோக்கஸ்ட் அப்படின்னு சொல்லி என்னோட படத்தை தப்பாக சித்தரிக்கிறனால நான் விலகி நிற்கிறேன். ஆனால் மாணவர்கள் தொடர்ந்து போராடுவாருங்கிறது தான் என்னோட ஸ்டாண்டு. ஆனால் அதுக்கு நான் விலகி இல்லை. மாணவர் போராட்டம் தொடங்குச்சு, லட்சக்கணக்கானவர்கள் வீதிக்கு வந்தாங்க, குடும்பமா வந்தாங்க. இவ்வளவு பேர் வந்ததும் தொடக்கத்துல இவங்களை எல்லாம் உற்சாகப்படுத்தியவர் ஆதி. அப்படி இருக்கிற ஒருத்தர் திடீர்னு இதுல இருந்து விலகி போறேங்கிறது ஒரு சரியான அணுகுமுறையா இருக்க முடியாது. ஏன்னா எனக்கு ஜல்லிக்கட்டு கிடைச்சாச்சு, விலகி நிக்கிறேன். மற்ற கோரிக்கைகள் அது சரியா படல, சமூக விரோத கோரிக்கைகள் நீங்க மாணவர்கள்ட்ட பேசி இருக்கணும்ல. நீங்க ஒரு அக்கறையோட இருக்கீங்க, அவங்க மேல அவங்களுடைய எதிர்காலம் பத்தி உங்களுக்கு அக்கறை இருக்கு, அவர்களை கூப்பிட்டு பேசி இருக்கணும். அதுக்குதான் இந்த வீடியோ. நான் நார்மலா இதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே ஃபேஸ்புக் மென்ஷன் கோயம்புத்தூர்ல உட்காரனா அங்க சிக்னல் இருக்காது எப்பவுமே இந்த போராட்ட. நான் அங்க பேசணும்னு கூட சொல்லல. நீங்க வீடியோ போடும்போது கூட நான் விலகிக்கிறேன் சொல்றதுக்கு பதிலா நம்ம முடிச்சுக்கலாம், இந்த இடத்துல நமக்கு நம்ம என்ன கோரிக்கை வச்சோமோ அது நிறைவேற போகுது, அப்ப நம்ம முடிச்சுக்கலாம்னு சொல்லி ஒட்டுமொத்தமா போராட்டத்தை முடிக்கிறதுக்கு நீங்க முயற்சி எடுத்திருக்கலாம். ஆனா நான் விலகிக்கிறேன் அப்படின்னு ஒதுங்குறது எப்படி சரியா இருக்கும்? அதாவது இந்த வீடியோ ஒரு 15 நிமிஷம். இதுல இருந்து நான் சொன்ன ஒரு வார்த்தையை எடுத்து அதுல இருந்து நிறைய கதைகள் சித்தரிக்கப்படுகிறதே தவிர நான் முழுமையா என்ன சொன்னேன்னா, என்னுடைய படங்களை உபயோகப்படுத்தி தப்பான கோரிக்கைக்கு, அதுவும் சரியான சமூக விரோத கோரிக்கைகளுக்கு உபயோகப்படுத்துறது என்னால் ஒத்துக்க முடியாது. நான் அதனால இதை யாரும் நம்பிடாதீங்க, நான் இந்த போராட்டத்திலிருந்து விலகி நிற்கிறேன். ஏன்னா ஜல்லிக்கட்டு கிடைச்சாச்சு, நம்ம வெற்றி பெற போறோம்னு அதுக்கு முன்னாடி நாளே சொல்லிட்டேன், நம்ம வெற்றி நெருங்கியாச்சு அப்படின்னு விலகி நிக்கிறேன். அது கூட எச் ராஜா அவர்கள் அந்த ட்வீட்டை எடுத்து இதை எடுத்து அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, உடனடியா பதில் போட்டேன். சார் இது ரொம்ப தப்பு சார், நீங்க நான் சொன்ன ஜென்ரலா சொல்ற விஷயத்தை நீங்க இப்படி இது பண்றது தப்பு, மாணவர்கள் தொடர்ந்து வெற்றி கிடைக்கும் வரை போராடுவார்கள் அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டு கரெக்டா 2 மணி நேரத்துல எல்லாம் இந்த சட்ட நுணுக்கங்கள் எல்லாம் இனி நம்ம என்ன எவன் கேஸ் போட்டாலும் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சேனாதிபதி நான் சொல்றாரு. உடனே பிரஸ் மீட் கூப்பிடுறோம். பிரஸ் மீட்ல நம்ம ஜல்லிக்கட்டுக்காக வந்து அந்த இடத்துல தான் நிரந்தர சட்டம் அல்லது அவசர சட்டம் இதுக்குள்ள ஒரு கிளாரிட்டி யாருக்குமே வரல. ஆமா, உங்களுக்கு எங்க இருந்து அந்த கிளாரிட்டி வந்துச்சு? இவங்க கிட்ட இருந்தா வந்துச்சு. பிஆர்ஐயா, சேனாதிபதி என்ன, ஏன்னா இவங்க தான் 10 வருஷ காலமா இதுக்காக போராடுறாங்க. சோ அவங்க சொல்ற அவங்கள தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன். சோ அவங்க சொன்னோன்னா ஓ
கிடைச்சிருச்சு நமக்கு. அந்த அமெண்ட்மெண்ட் காப்பி யாருக்குமே கிடைக்கல, எதிர்க்கட்சி தலைவர்கள் கிடைக்கல, ஓய்வு பெற்ற நீதியரசர் ஹரிபரந்தாமன் உள்ளிட்டவர்களுக்கு கிடைக்கல, இவங்களுக்கு மட்டும் எப்படி கிடைச்சது? ஏன்னா இவங்க இந்த கேஸ் விஷயமாக தொடர்ந்து 10 வருடமாக இவங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க திடீர்னு புதுசா இதுக்குள்ள பூரல. சோ இவங்க தான் சென்ட்ரல்ல மூவ் பண்றது, ஸ்டேட்ல மூவ் பண்றதுன்னு இதுக்கு முன்னாடி போன வருஷமும் பண்ணாங்க, அதுக்கு முன்னாடி வருஷமும் பண்ணாங்க. இவங்க அதுக்கு முன்னாடி டெல்லியில சென்ட்ரல் மினிஸ்டரை பார்க்க பிஆர்ஐயாவும் சேனாதிபதினு போயிட்டு இருந்தாங்க. நம்ம எல்லாரும் சட்டம் வேணும் சட்டம் வேணும்னு நம்ம கேட்கறோம். சட்டம் யார் தருவானா? அரசாங்கம் தான் தரணும். ஸோ அந்த அதுக்கு நடுவில் ஒரு பிரிட்ஜா தான் இவங்க இருந்தாங்க. ஸோ இவங்க வந்து நம்மளுக்கு கன்ஃபார்மா நம்ம கேஸ் போட்டாலும் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அந்த அவசர சட்டத்தை நிரந்தர சட்டம் நிறைவேற்றப்படும் நாளை தாக்கல் செய்யப்படுகிறதுன்னு அரசு தரப்புல இருந்து அறிக்கை வந்தக்கப்புறம் தான் இவங்க உடனே ஓகே எல்லாம் ரெடி, நம்ம பிரஸ் மீட்ல நம்ம ஜெயிச்சிட்டோம்னு சொல்லிடலாம். மாணவர்களுடைய தொடர் குற்றச்சாட்டு அப்படிங்கிறது கடந்த ஆண்டுகளையும் இப்படியான அஷூரன்ஸ் கொடுத்தாங்க. மத்திய அமைச்சர்கள் அஷூரன்ஸ் கொடுத்திருக்காங்க, மாநில முதலமைச்சர்கள் அஷூரன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆனா ஜல்லிக்கட்டு நடக்கல. இந்த முறை வெறும் அஷூரன்ஸை நம்பி எப்படி நீங்க வந்து பின்வாங்க? சட்டம் எதுவுமே ஏற்றப்படல, நோட்டிபிகேஷன் கொடுத்தாங்க, இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. தவிர இந்த முறை நிரந்தர சட்டம் கொண்டு நாளைக்கு தாக்கல் செய்யப்படுகிறதுன்னு அவங்க அறிக்கை விட்ட சட்ட மசோதா தாக்கல் செய்யப்படும் வரை எங்களை விடுங்க அப்படிங்கறத மாணவர்களுடைய கோரிக்கையா இருந்துச்சு. மெரினால போராட்டம் நடத்துறவங்க சொன்னதுமே சட்டமன்றத்துல நீங்க வந்து சட்ட மசோதாவை தாக்கல் செய்து அதை நீங்க வந்து சட்டமாக கொண்டு வாங்க, நாங்க வித்ரா பண்றோம்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே நீங்க வித்ரா பண்ணது அப்படிங்கறது இங்க கேள்வியா இருக்கு. 4 பேரும் சேர்ந்து, நீங்க என்ன ஆதியை மட்டும் நான் சொல்லல, மாணவர்கள் இத்தனை ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் வீதியில இருக்கும்போது இவங்க 4 பேர் உடனடியா வெளியில போறதுக்கான அவசியம். உடனடியா வெளியில போறோம்னு சொல்றதை விட நமக்கு வேணுங்கிறது, எங்களுக்கு தேவை, எங்களுடைய நோக்கம் அனைத்தும் ஜல்லிக்கட்டு வேண்டும் அப்படிங்கிறது. அந்த ஜல்லிக்கட்டு வேணும் கிடைச்சிருச்சு அப்படின்னு நாங்க அது சொல்லி அவங்களுக்கு அனௌன்ஸ் தான் பண்றோம். ஜல்லிக்கட்டு கிடைத்து விட்டு ஜல்லிக்கட்டுக்காக வந்தவங்க, போராட்டத்தில் இருந்தவங்க யாராவது இருந்தீங்கன்னா நம்ம ஜெயிச்சிட்டோம், நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்றோம். இந்த விஷயம் என்ன, இது எங்களுடைய கருத்து. நாங்க என்ன சொல்றோம்னா, நாங்க இந்த கூட்டத்தை சேர்க்கலங்கிறது தான் எங்க மேல வைக்கிற குற்றச்சாட்டு. நாங்க சேர்த்தாத கூட்டம் வந்து எங்களுக்காக கலைய போறது இல்லை. நாங்க எங்களுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்டை சொல்றோம். இது மாதிரி நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற விஷயத்த வெளியில சொல்றோம். இதுக்கு அடுத்த நாள் நடந்த விஷயங்களையும் இதையும் முடிச்சு போடுறதுதான் நான் தப்பு. அந்த இடத்துல இப்போ நீங்க சேர்க்காத கூட்டம், மாணவர்கள் ஒரு தரப்புல அப்படி வந்து கடுமையான விமர்சனம் வைக்கிறாங்க. இந்த 4 பேர் யாரு இத பத்தி சொல்றதுக்கு? நாங்களாக கூடினோம், எங்களுக்கு அரசாங்கம் பேசணும், இவங்க 4 பேர் பேசி முடிவெடுத்து இதெல்லாம் சரியா இருக்குன்னு சொல்லிட்டு போறதுக்கு இவங்க யாரு? எங்களுடைய போராட்டத்தை ஒட்டுமொத்தமா திசை திருப்பினது இந்த 4 பேருடைய அந்த பிரஸ் மீட் தான் அப்படிங்கிற நேரடியான குற்றச்சாட்டு. இல்ல, இது எப்படி திசை திருப்ப? நாங்க வென்று விட்டோம் சொல்றது எப்படி திசை திருப்பல் ஆகுங்கிறதா என்னுடைய கேள்வி. நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜல்லிக்கட்டுக்காக வந்தவங்க நம்ம கிளம்பலாம் அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்டா தான் அதை நாங்க பார்த்தோமே தவிர, இது வந்து இவ்வளவு பெரிய விஷயத்தை ட்ரிகர் பண்ண போகுது அப்படின்னு எங்களுக்கு அப்ப ஐடியா கிடையாது. இது எல்லாமே முதலமைச்சரை சந்தித்து விட்டு வந்த பிறகுதான் இந்த பிரஸ் மீட் நடக்குது. அப்ப முதலமைச்சருடைய அழுத்தமோ அல்லது அரசினுடைய அழுத்தமோ உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற? முதலமைச்சரை சந்திக்கிற அந்த இடங்கள்ல இல்ல. ஏன்னா நான் முதலமைச்சர் சந்திச்சது சட்டசபை முடிந்து இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டதுக்கு அப்புறம் நன்றி சொல்ல போனோம். அப்பதான் நான் முதலமைச்சரை பார்த்தேன். இதுக்கு நடுவுல இவங்க முதலமைச்சரை பார்த்ததா எனக்கு சரியா தெரியல எனக்கு. ஏன்னா அவங்க அப்படி என்கிட்ட சொல்லல, முதலமைச்சரை பார்த்ததா அவங்க சொல்லல. சட்டம் சந்திப்புகள் நடந்திருக்கிறது. அதுக்கு முன்னாடி மதுரையில நடந்துச்சு. மதுரைக்கு அலங்காநல்லூருக்கு அவர் சென்றார், ஜல்லிக்கட்டை தொடங்கிறதுக்கு இருந்தாங்க. அன்னைக்கு வந்து அவர் ஜல்லிக்கட்டை தொடங்க முடியல, மக்களுடைய உணர்வுகளுக்காக நான் வந்துடுறேன். அங்க சந்திப்பு நடந்தது. வெளிப்படையாக பத்திரிகைகள்ல வந்த செய்தி தானே, ஊடகங்கள் மூலமாக நேரடியாக காட்சிகளாகவும் பார்த்தோம். அது எப்படி ஆதிக்கு தெரியாம இருக்கு? இல்ல, நான் வந்து பர்சனலா அவரை மீட் பண்ணல. நான் என்ன சொல்றேன்னா, சேனாதிபதி என்ன மீட் பண்ணாரு எனக்கு தெரியாது, பிஆர்ஐயா மீட் பண்ணிருக்காரு. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு பகுதியை சேர்ந்தவங்க. ராஜேஷ் வந்து திருச்சி, சேனாதிபதி காங்கேயம், ஒவ்வொரு எல்லாருமே மீட் பண்ணாங்க தெரியாது. ஆனா இதுக்கு முன்னாடி பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது நீங்க பேசியிருப்பீங்களா குறைந்தபட்சமாக என்ன நடந்திருக்கு, யார் சந்திச்சாங்க, என்ன விஷயங்கள் உறுதி கொடுக்கப்பட்டது, அதெல்லாம் இல்லாம நீங்க பத்திரிகையாளர் சந்திப்பு? பிஆர்ஐ என்ன சொல்றாருன்னா, முதல்வர் இன்னைக்கு அறிக்கையை கொடுத்துட்டாரு, நாளைக்கு முதல் சட்டமா இது நிறைவேற்றப்படுது. இது முதல்வருக்கு மறைந்த முதல்வருக்கு இரங்கல் கூட இல்ல, நேர சட்டத்தை தான் நிறைவேற்றாங்கன்னு பிஆர்ஐ சொல்றாரு. சேனாதிபதி என்ன, இது கிடைச்சிருச்சுன்னா நம்மள பிசிஐ ஆக்டும் அமெண்ட் பண்ணிட்டாங்களாம், நம்ம ஜெயிச்சிடலாம், ஒன்றும் இல்லை. ஏன்னா இது எப்படின்னா, இதுக்கப்புறம் யாரும் கேஸ் போடுவாங்க, நம்ம கேஸ் போடாமல் யாரும் இருக்க மாட்டாங்க. நீங்கள் கூட அப்பீல் பண்ணலாம். யார் பண்ணாலும் அதை வந்து சட்ட ரீதியாக சந்திக்கிறதுக்கு நம்மளுக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம். இதுதான் பேசணும். பேசி ஓகே, அப்போ அதுக்கு முன்னாடி தான் அந்த விஷயம் நடக்குது. என்னப்பா நிறைய பேர் ஏதோ கொள்கைகள், சில தப்பான கொள்கையெல்லாம் உள்ள வைக்கிறாங்க, மாணவர்கள் இதுக்கு ஏதாவது இல்லை. இந்த கொள்கைகளை முன்வைக்கிறதுங்கிறது உங்களுக்கு தெரியும், களத்தில் இருந்தீங்க. எல்லா மாணவர் அமைப்புகளும் இளைஞர்களும் சொல்றது 3வது நாள் 4வது நாள்ல இருந்து இது கேட்க தொடங்கிருச்சு. நிறைய அமைப்புகள் உள்ள வர்றாங்க, அந்தந்த அமைப்புகளுடைய கொள்கைகள் பேசப்படுகின்றன. அது வந்து ஒரு தீவிரத்தன்மை கொண்டதாக இருக்கு அப்படின்னு உங்க பார்வை இருக்குன்னா, அன்னைக்கே அதை பத்தி பேசாம கரெக்டா நீங்க வந்து அமெண்ட்மெண்ட் வந்த பிறகு இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறதுக்கு, அப்போ அது வந்ததுக்கு முன்னாடியே வச்சுட்டேன். நான் இது அவசர சட்டமா நிரந்தர சட்டமான ஒரு டைலமா போயிட்டு இருக்கப்பே நான் அதை சொல்லிட்டேன். இந்த மாதிரி இருக்கு, எல்லாரும் ஸ்டே ஃபோக்கஸ்ட்னு நான் சொல்லிட்டேன்.
அதுல இருந்து 2 மணி நேரத்துல நிரந்தர சட்டம் கிடைச்சாச்சு, நம்ம பிரஸ் மீட் வச்சிடலாம் சொல்லிடலாம்னு இவங்க சொல்றாங்க. அன்னைக்கு நைட் தான் பிரஸ் மீட் வைக்கிறோம். சோ இதுதான் வந்து அதுதான் சொல்றேன், இந்த 3வது நாள்ல தோணாதது அன்னைக்கு அவசர சட்டம் வரும்போது இதெல்லாம் ஒரே நாள்ல நடக்கும். 3வது நாள்ல இது இந்த மாதிரி நிறைய பேர் உள்ள பூரா ஆரம்பிக்கிறாங்கங்கிற விஷயம் தெளிவா தெரிஞ்சிருந்தாலும் மாணவர்கள் அதை பத்தி ஏன் அப்ப பேசல? நீங்க மாணவர்கள்ட்ட தொடர்ந்து பேசிட்டு இருக்கீங்க. அதை பத்தி அப்ப பேசியிருக்கேனே, ஸ்டே ஃபோக்கஸ்ட்ங்கிற ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ்ல தொடர்ந்து பேசிட்டு இருக்கும்போது எல்லா இடங்கள்லயும் நீங்க வந்து பேசுவதை அனைத்து தொலைக்காட்சிகளும் நேரடி ஒளிபரப்பு செய்யறாங்க, அத்தனை மாணவர்களும் கேட்கறாங்க. அந்த நேரங்கள்ல ஒரு பொறுப்போடு நம்ம இருக்கிறோம், இத்தனை ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு நம்ம பேசுறோங்கும் போது இப்படியான வேறு வகையான ஆட்கள் உள்ள வர்றதை நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாதுன்னு அங்க நீங்களோ அல்லது திரு சிவசேனாதிபதி அவர்களோ அல்லது மற்றவர்களோ யாராவது ஒருத்தர் அங்க பேசியிருக்கணும்ல. முதல் நாள்ல இருந்தே நான் இதை சொல்லிட்டே தான் இருக்கேன், நம்மளோட கொள்கைகள் மாறக்கூடாது, நம்ம தெளிவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டே தான் இருக்கேன். சோ இங்க வந்துங்க நாங்க யாரையுமே கலைஞ்சு போ அப்படிங்கிற விஷயத்த வந்து நாங்க வெளில போங்க அப்படிலாம் எதுவுமே இல்ல. நம்மளுக்கு கிடைக்கிறோம் சொல்றதே கூட்டத்தை கலைக்கிறதுக்கான ஒரு விலகிக்கிறோம் சொல்லல, ஜெயிச்சிட்டோம் நம்ம ஜல்லிக்கட்டுக்காக வந்திருந்தா நம்ம கிளம்பலாம். இல்லங்க இந்த கூட்டத்தை எதுக்காக சேர்த்துறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இந்த கூட்டம் எவ்வளவு நாள் இப்படி சேர்த்துட்டு எத்தனை நாள் போகும்? ஒரு போராட்டத்தை எப்படி ஆரம்பிச்சோமோ அதை விட சிறப்பா முடிவுல தான் அந்த போராட்டம் வெற்றி அடையும். எங்களுடைய பயம் எல்லாம் எதுவா இருந்துச்சுன்னா, இது நாளைக்கு அரசியல் இதுக்குள்ள நடந்துடக்கூடாது, நம்மளுக்கு வேண்டிய வெற்றி கிடைச்சாச்சு, வெற்றியை நம்ம டிக்ளேர் பண்ணணும், டிக்ளேர் பண்ண எல்லாம் கிளம்ப போறோம், இதுக்குள்ள வேற எந்த அரசியலும் நடக்கக்கூடாதுங்கிறதா எங்களுடைய முழு கவனமாக இருந்துச்சு. அரசியல்வாதிகள் வேண்டாம் அப்படின்னு மாணவர்கள் ஒதுக்கி வச்சாங்க, அரசியல் நுழைஞ்சிடக்கூடாதுன்னு நீங்களும் நினைச்சிருக்கீங்க. ஆமா, அதே போல திரைப்பிரபலங்கள் வந்த போதும் வேண்டான்னு சொன்னாங்க. ஆனா ஆதி எப்படி அந்த இடத்துல மையப்புள்ளியா வந்தாரு? அவரை ஏற்றுக்கொண்ட மாணவர்களுக்கு அவர் இப்படி விலகினதுங்கிறது ஒரு துரோகம் இல்லையா? எப்படி இது துரோகம்னு நீங்க எப்படி சொல்றீங்க? அதாவது நான் எதுக்காக விலகிறேங்கிற விஷயத்த சொல்லாம நீங்க விலகிட்டாருன்னு சொல்றப்பதான் உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆகுது. நான் எதுக்காக விலகிறேன்? என் படங்களை வைத்து நான் சொன்ன மாதிரி சில கோரிக்கைகள் மாத்தி சொல்றாங்க, அது ரொம்ப தப்பு. ஜல்லிக்கட்டு நம்ம எல்லாம் சட்டம்லாம் கிடைச்சாச்சு. சோஷியல் மீடியால ரொம்ப ஆக்டிவா இருக்கிற ஒருத்தர், நீங்க சொன்ன மாதிரி ஹெச் ராஜாக்கு இம்மீடியட்டா ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க. அதே போல இதையும் நீங்க வந்து விலக்கி இருக்க முடியும், உங்களுடைய ஃபேஸ்புக் பேஜ்லயோ இல்ல ட்விட்டர்லயோ நீங்க அதை போட்டுட்டு போயிருக்க முடியும். ரொம்ப சிம்பிளான விஷயம், இந்த மாதிரியான கோரிக்கைகளை நான் ஏற்கல, இது வந்து தவறாக வந்துட்டு இருக்கு, அந்த ஸ்டேட்டஸ் உடனே எடுத்து அதுல போயிட போகுது, அதை விட்டுட்டு உடனே வந்துடணும் வெளியில அப்படின்றது. உடனே நான் என்ன சொன்னேன்னா, ஜெயிச்சிட்டோம், நம்ம ஜல்லிக்கட்டுக்காக வந்தவங்க நம்ம கிளம்பலாம், இதுதான் எங்க கோரிக்கையா இருந்துச்சு. நான் என்ன நினைச்சேன், இந்த கோரிக்கையை சொன்ன பிறகு மாணவர்கள்ட்ட இருந்து என்ன ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு? நிறைய பேர் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க, நியூஸ்லயே நாங்க பார்க்க ஆரம்பிச்சோம், நிறைய பேர் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சில பேருக்கு இந்த விஷயம் சரியா போய் சேரல. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, சில பேருக்கு நம்பிக்கை இல்லை, அரசாங்கம் மேல இல்ல இவங்க பண்ண மாட்டாங்க, நம்பிக்கை இல்லை. நான் என்ன நினைக்கிறேன்னா, அரசாங்கம் அதை போய் தெளிவுபடுத்தி இருக்கணும். அது கண்டிப்பா அந்த விஷயத்தை வந்து அதை பத்தி நான் வந்து விமர்சனம் பண்றதை விட அரசாங்கம் தெளிவுபடுத்தியிருந்தா இன்னும் ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். அடுத்து நாங்க என்ன சொன்னோம்னா, மாணவர் போராட்டம் வெற்றி அடைந்து விட்டது, அடுத்த நாள் சட்டசபையில் ஐ விட்னஸா உட்காரோம், சாயங்காலம் வெளில வந்தாதான் சொல்றாங்க இந்த மாதிரி நிறைய அசம்பாவிதங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றப்ப பயங்கர அசம்பாவிதங்கள் நடந்ததே உங்களுக்கு தெரியாதா? ஆமா, நாங்க சட்டசபைக்குள்ள இருக்கோம். ஒரே ஒரு காலைல போறப்ப ஒரு ஃபேஸ்புக்ல இந்த ரெகுலரா எந்திரிச்சு காலைல தூங்கி எந்திரிச்சு நான் நினைச்சோம் போராட்டம் வெற்றி அடைஞ்சாச்சு, எல்லாம் ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு நிம்மதியில தான் போய் நாங்க கிளம்புறோம். நாங்க அப்படிதான் நினைச்சிட்டு கிளம்புறோம். காலையில இருந்துச்சு பார்த்தா இது மாதிரி வன்முறை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துச்சு. அசம்பிளிக்குள்ள போனா செல் யூஸ் பண்ணக்கூடாது அசம்பிளில. இல்ல அதெல்லாம் ரைட் தான். ஆனா காலையில 6 மணிக்கே காவல்துறை அங்கங்க எல்லா மாவட்டங்கள்லயும் போயிட்டு கூட்டத்தை கலைக்க தொடங்கிட்டாங்க. ஆமா, அந்த விஷயங்கள் எனக்கு தெரிய ஆரம்பிச்சு அப்படின்றது. காலையில எப்படி இருந்துச்சுன்னா, போலீஸ் கூட்டத்தை கலைக்க ஆரம்பிக்கிறாங்கன்னு ஒரு விஷயம் வந்துச்சு, சில பேர் வன்முறை பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சு. நாங்க வெளியில வரப்பதான் போலீஸோட வன்முறை வீடியோகள்லாம் எங்களுக்கு காட்டினாங்க. ஏன்னா இப்படிலாம் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை காட்டினாங்க. அதுக்கு அங்கேயே நாங்கள் கண்டனம் தெரிவிச்சுட்டு தான் கிளம்பணும். அதே மாதிரி முதல்வர் கடைசியில் எல்லாம் முடிச்சு சட்டசபை முடிஞ்சு வெளில வரப்ப நன்றி சொல்றதுக்காக போறப்ப முதல்ல சேனாதிபதி என்ன சொல்ற கோரிக்கை என்னன்னா, இதை வந்து இந்த சம்பந்தமாக யாராவது நீங்க அரெஸ்ட் பண்ணியிருந்தா அவங்களை தயவு செஞ்சு விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி திருப்பியும் பிரஸ்ல வந்து அதே கோரிக்கையை பிஆர்ஏ சேனாதிபதி 2 பேரும் சேர்ந்து வைக்கிறாங்க. இதுக்காக யாரும் அரெஸ்ட் பண்ணியிருந்தா தயவு செஞ்சு அவங்களை விடுவிச்சிருங்க, இந்த மாணவர்களால தான் இந்த போராட்டம் வெற்றி அடைஞ்சுது. நானும் என்ன சொல்றேன்னா, காலையிலேருந்து அசம்பாவிதம் நடக்குதுன்னு எல்லாரும் சொல்றாங்க. அது நடக்குதுன்னா அந்த அசம்பாவிதத்துக்கு இந்த மாணவர் போராட்டத்துக்கு கண்டிப்பா சம்பந்தம் இருக்க முடியாது. ஏன்னா அமைதி போராட்டம்ங்கிற ஒரு புது விஷயத்தை கொண்டு வந்து அதுல வெற்றி அடைய வைத்த மாணவர்கள் கண்டிப்பா இந்த மாதிரி சமூக விரோத செயல்களில் ஈடுபட வாய்ப்பே கிடையாது. காவல்துறை வந்து இதை கண்டுபிடிச்சு யாருன்னு சொல்லணும். அதே மாதிரி இப்ப காவல்துறை தான் அடுத்த நாள்ல இருந்து என்ன நடக்குதுன்னா, காவல்துறையே தீ வச்சரிக்கிற மாதிரி வீடியோக்கள்லாம் நம்மளுக்கு பரவுது. அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பா அது மிகவும் கண்டனத்துக்குரியது. காவல்துறை கண்டிப்பா நடவடிக்கை எடுத்து யார் அதை பண்ணாங்கன்னு சொல்லணும். அறவழி போராட்டம் அப்படிங்கிறது தான் தொடர்ந்து நடந்துட்டு இருந்துச்சு. அந்த அறவழி போராட்டம் அப்படியே நடந்து இருந்துச்சுன்னா, இப்ப மாணவர்கள் வைக்கிற குற்றச்சாட்டு தான் ஒரு பெரிய போராட்டம், ஒரு வரலாற்றுல இடம்பெறக்கூடிய அளவுக்கான ஒரு போராட்டமாக இந்த தன்னெழுச்சி போராட்டம் நடந்திருக்கிறது. ஜல்லிக்கட்டுன்ற ஒரு ஒற்றை புள்ளிக்கு அடுத்தடுத்த விஷயங்களை அவங்க முன்வைக்கிறாங்க. ஜல்லிக்கட்டு மட்டுமல்ல, அதற்கு பிறகு விவசாயம் சார்ந்த விஷயங்களை நம்ம கவனிக்கணும், காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கிறத பத்தி பேசணும், இப்படியெல்லாம் வந்து அவங்களுடைய கோரிக்கைகள் முன்வைக்கிறாங்க. இந்த கோரிக்கைகளுக்காக அடுத்தடுத்த போராட்டங்கள், ஒருவேளை இது அமைதியா நடந்து முடிஞ்சிருச்சு
புரிஞ்சுச்சுன்னா அடுத்தடுத்த போராட்டங்கள் நடக்கும், அதனால இதை நடத்த விடக்கூடாதுங்கிற அந்த ஒரு எண்ணத்தோடு நடத்தப்பட்டது தான் இந்த வன்முறை, அதுக்கான தூண்டுதல் தான் இந்த வன்முறை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. இது இதோட உண்மை தன்மை எனக்கு தெரியல. ஏன்னா இது ஊடகங்கள் தான் கண்டறிஞ்சு சொல்லணும், இல்லைன்னா கவர்மெண்ட்டே, அதாவது அரசாங்கமும் கண்டறிஞ்சு சொல்லணும், இல்லை ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இப்போ விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்க இதை கண்டறிஞ்சு சொல்லணும். பட் இதுக்கான சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கு. ஏன்னா நைட்டே எல்லாம் கிளம்பிட்டாங்க, எல்லாம் காலையிலலாம் இதாக ரெடி ஆயிடுச்சு, நாங்கள் ஜெயிச்சிட்டோம், மாணவர்களுக்கு வந்தக்கப்புறமும் ஒரு வன்முறை விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறப்ப நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டு ஒரு வகையில் சரி இது நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு படுது. பட் இப்போ என்னன்னா காவல்துறை என்ன சொல்றாங்கன்னா, இல்லை நாங்கள் சமூக விரோதிகள் நிறைய பேர் உள்ள பூந்துட்டாங்க, அவங்க தான் இதெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்றாங்க. இதை காவல்துறை தான் நமக்கு சொல்லணும். ஒரு குறிப்பிட்ட 5 மாவட்டங்கள்ல தான் இந்த வன்முறை வெடித்திருக்கு. சென்னை, கோவை, மதுரை உள்ளிட்ட மாவட்டங்கள். மற்ற எல்லா மாவட்டங்களையும் மாணவர்கள் இன்னும் சொல்ல போனா நல்ல ஒரு இணக்கமான சூழல்ல பிரிஞ்சிருக்காங்க. பெரம்பலூர் மாதிரியான மாவட்டங்கள்ல கட்டிப்பிடிச்சிருக்காங்க. திருச்சியில மயில்வாகனன் நல்ல பேசி அவர்களோட ஒரு இமோஷனல் பாண்டிங்ல பிரிச்சிருக்கிறார். இது நிறைய நடந்திருக்கு. ஆனா இந்த இடங்கள்ல மட்டும் நடக்குது. அப்பதான் இதை ரிலேட் பண்றாங்க. சமூக விரோதிகள் அப்படின்ற வார்த்தையை ஆதி சொல்றாரு, இங்க சமூக விரோதிகள் அப்படின்னு காவல்துறை சொல்லுது. அதாவது நான் ஜெனரலைஸா சொல்ற ஒரு வார்த்தையை அடுத்த நாள் அதை வச்சே ஒரு விஷயத்த மூவ் பண்றதுக்கு அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் எனக்கு புரியல. அதனாலதான் எல்லா கைகளும் என்ன காட்டுறாங்க, இவரு தான் முதல்ல சொன்னாரு அப்படின்னு. நான் முதல்ல சொன்ன விஷயத்த அடுத்த நாள் லாரன்ஸ் அண்ணா சொல்றாரு, அவரையும் உடனே எல்லாரும் டக்குன்னு தவறா சித்தரிச்சிடுறாங்க. என்ன விஷயம்னா, இங்க ஒரு எமோஷனலான ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல கண்டிப்பா அரசாங்கம் கொஞ்சம் பொறுப்பா இவங்களை கலைக்க முற்பட்டு. இயக்குனர் அமீர் நேரடியா குற்றம் சாட்டுறாரு. இதை சமூக விரோதிகள்ங்கிற ஒரு வார்த்தையை ஆதி தானே சொல்றாரு. அவர் எங்க இருந்து சொல்றாரு இதை? அதுக்கு பிறகு லாரன்ஸ் யாரு? இவங்க எல்லாம் போய் எப்படி இந்த மாணவர் போராட்டத்தை கையில் எடுத்துக்க முடியும்? இவங்களுக்கு என்ன அதிகாரம் யார் கொடுத்தது? இங்க யாருமே அதிகாரம் கொடுக்கல, யாருமே கையிலையும் எடுக்கல. அதுதான் உண்மை. நாங்க வெற்றி பெற்றுட்டோம்னு அறிவிக்கிறோம், அவ்வளவுதான். அதோட நாங்க என்ன நினைக்கிறோம்னா, அடுத்த நாள் எல்லாரும் கலைவாங்க, சூப்பர் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற நிம்மதியோட தான் நீங்க போறோமே தவிர அந்த வார்த்தையை வச்சு இவ்வளவு பெரிய அரசியல் நடக்குங்கிறத நான் எதிர்பார்க்கல. அரசாங்கத்திலேருந்து எந்த அழுத்தமும் இல்லைங்கிறீங்களா? எனக்கு அந்த மாதிரி அழுத்தமே இல்லை. எனக்கு என்னன்னா, எல்லாரும் இது கேட்கறாங்க என்கிட்ட, நிறைய தொடர்ந்து 2 நாளா கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கே ஒரு மாதிரி கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்கு. என்னன்னா, நான் அவ்வளவு பெரிய ஆளான்னு எனக்கே இவ்வளவு நாள் டவுட். ஸோ அதனால எனக்கு எந்த ப்ரெஷரும் வரல. அதே மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க இந்த மாதிரி காசு வாங்கிட்டாருன்னு இப்போ ரீசெண்டா. அது நான் என்ன சொல்றேன்னா, எப்படி எதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு காமன் சென்ஸ் ஒரு விஷயம் வச்சோன்னா, நமக்கு ஏன் காசு கொடுக்கணும்? இந்த திட்டம், இந்த சட்டம் நிறைவேற்றப்படவில்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீ காசு கொடுத்து சம்பி சட்டம் நிறைவேற்றப்படலன்னு ஒரு தப்பான விஷயத்த பண்ண காசு கொடுக்கலாம். சட்டமும் நிறைவேற்றிட்டாங்க. ஸோ இங்க காசு கொடுக்கறதுங்கிறதுக்கான கேள்வி எங்க வருது? இல்ல, நான் அந்த குற்றச்சாட்டுக்குள்ள வரல. படம் வாங்கினது கொடுத்தது அப்படியான எந்த குற்றச்சாட்டுக்குள்ளேயும் வரல. ஆனா எங்க பிரச்சனை வருதுன்னா, அடுத்தடுத்த சம்பவங்களுடைய கோர்வையா பார்க்கும்போது தான் இந்த கேள்வி வருது. முதல்ல ஆதி சொல்றாரு சமூக விரோதிகள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு, அதுக்கு பிறகு காவல்துறை அதிகாரிகள் சொல்றாங்க சமூக விரோதிகளாக தான் இந்த இது நடந்துச்சு, வன்முறை நடந்துச்சுன்றாங்க. முதலமைச்சர் குறிப்பிட்டு பேசுற சட்டமன்றத்தில் ஆதிக்கு நன்றி சொல்றார், அவர் உள்ளிட்டவர்களுக்காக நன்றி சொல்றார். அப்ப இந்த அடுத்தடுத்த நிகழ்வுகளை பார்க்கும்போது தான் அரசாங்கத்தினுடைய அல்லது காவல்துறையினுடைய ஆபரேஷன்ல இந்த 4 பேர் இருந்தாங்களா அப்படிங்கிற கேள்வியை, குற்றச்சாட்டுகளை மாணவர்கள். நான் எப்படி சொல்றேன்னா, இதுக்கு முன்னாடி நாங்க இதை சொல்லி முடிச்சிட்டோம், அதுக்கடுத்து நடந்த அரசியல் எங்களுக்கே புரியல. அதை நான் சொல்றேன். நான் இதை சொல்லி நார்மலா எப்படி எல்லா வீடியோ நான் போடுவேன்னா, அதே மாதிரி தான் அந்த வீடியோவும் நான் யூஸ் பண்றேன். அந்த வீடியோல ஒரு வார்த்தையை எடுத்து வச்சு அந்த வார்த்தை மூலமா இவ்வளவு பண்ண முடியுங்கிறது எனக்கே பிரமிப்பா இருக்கு. நீங்க சொன்ன வார்த்தை அப்படிங்கிறதுல எங்க வருதுன்னா, நிறைய பிரபலங்களும் நிறைய உங்களை போன்ற ஆர்வம் இருக்கிறவங்களும் உள்ள ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருந்தீங்க, மாணவர்களோட இயங்கிட்டு இருந்தீங்க. அவங்க யாருமே இதை சொல்லல, இந்த மாதிரி சமூக விரோத சக்திகள் உள்ள வந்துட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கல. ஆதி தான் முன்வைக்கிறாரு. காவல்துறையுடைய ஒட்டுமொத்த அதிகாரிகளும் களத்துல இருக்கிறாங்க, போராட்ட களத்துல பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க யாருமே சொல்லல. அப்ப இப்படியான ஒரு வார்த்தையை சொல்லும்போது நிச்சயமா கவனிக்கப்படும். ஏன்னா நீங்க வேற யாரும் சொல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டுல நீங்க சமூக விரோதிகள் உள்ள இருக்காங்க அப்படின்னு சொல்றதன் மூலமாக ஒரு பக்கத்துல இந்த போராட்டத்தையுமே கூட ஒரு அதனுடைய தன்மையை குறைக்கிறதாக, அந்த போராட்டத்திற்கு ஒரு அவமானத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறது தான் என்ன சொல்றேன்னா, மாணவர்களை ஸ்டே ஃபோக்கஸ்டுங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் அதை நான் சொல்றேன். இந்த மாதிரி தவறான கருத்துக்கள் பரப்பப்படுகிறது, அதை யாரும் அந்த மாதிரி விஷயங்களுக்காக நீங்க உங்களோட இது வேவ்லென்த்தை மிஸ் பண்ணிடாதீங்க, நீங்க ஃபோக்கஸா இருங்கிற ஒரு பயத்திலும் ஒரு அக்கறையிலும் தான் அந்த வீடியோ நான் சொல்றேன். பட் அதை எடுத்து சமூக விரோதிகள் அதை அப்படியே பிளாஸ்டர் பண்ணது. வீடியோ வெளியிட்ட பிறகு என்ன விதமான ஒரு ஃபீட்பேக்ஸ் உங்களுக்கு? இல்ல, அந்த கமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா, we will be careful னா, we will take care னா, இந்த மாதிரி தான் கீழே கமெண்ட் போடுறாங்க. அது ஒரு சாதாரண வீடியோ தான் நான் போட்டேங்க. நான் இதுக்கு முன்னாடி அது மாதிரி ஒரு 10-15 வீடியோ லைனா போட்டிருக்கேன். எல்லாரும் ஃபோக்கஸ்டா இருங்க, வேற யாரும் எதிரியா நினைக்காதீங்க, நம்ம யாரை தாக்கும், இந்த மாதிரி லைனா வீடியோ போட்டு வரேன். அதே மாதிரி வீடியோவை தான் இதுவும். எதெல்லாம் உங்களுக்கு சிக்கலா இருந்துச்சு, இதெல்லாம் தவறா போயிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு தருணம் உங்களுக்கு தோணி இருக்குல்ல இந்த வீடியோ போட்டதுக்கு முன்னாடி, இந்த விஷயங்கள் தவறா நடந்துச்சு அப்படின்னு நீங்க எதெல்லாம் நினைச்சீங்க? அப்படி எனக்கு ஒரு முக்கியமான கோரிக்கைகள் பாத்தீங்கன்னா,
நம்ம இந்தியால இருந்து நம்ம பிரியணும் அப்படிங்கிற ஒரு தனி தமிழ்நாடாக மாற வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை வந்து நான் எனக்கு என்ன ஒரு சின்ன இதாயிடுச்சுன்னா, நான் சொன்ன கருத்து வேற ஒரு கான்டெக்ட்ல சொன்னேன். நம்ம வந்து 1947 இருந்து தான் இந்தியன். ஆனா அந்த கேள்விதான் வந்துச்சு. இந்த உணர்வுகளை தட்டி எழுப்பியவர் வந்து ஆதி அப்படின்னு தமிழர் அப்படிங்கிற அடையாளத்தையும் தமிழர்ங்கிற பெருமையையும் கடந்து தமிழர்களுக்கான ஒரு தனியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை முதல்ல வந்து பிரபலப்படுத்தியவர் ஆதிதான். அப்போ இவர் வந்து இதை எதிர்க்கிறாரா அப்படிங்கிற கேள்வி. கண்டிப்பா. அதாவது என் நாடு என் வீடு என் தேசம் இந்தியா, என் இனம் என் மொழி என் உயிர் என உறக்க சொல்வேன் நான் தமிழன் தான் என் பாட்டிலே சொல்லியிருக்கேன். அதுக்காக நாட்டை விட்டு கொடுத்துடக்கூடாது. ஆனா தமிழன்கிற கர்வம் எனக்கு உண்டு. ஏன்னா 1947 தான் நம்ம இந்தியா. 10,000 வருஷமா நம்ம தமிழனா தான் இருந்திருக்கோம். நான் என்ன சொன்னேன்னா, மக்களுக்காக தான் சட்டம், சட்டத்துக்காக மக்கள் இல்லை. அதனால வந்து நாங்க 10,000 வருஷமா எங்க பாரம்பரியம்னு இருக்கு, அதை தயவு செஞ்சு கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த விஷயத்தை அணுகணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல கருத்து சொன்ன விஷயத்த 10,000 வருடமாக நாம் தமிழன், வெறும் 60 வருடமாக தான் நம்ம இந்தியன், அதனால நம்ம உடனே தனித்தமிழ்நாடு வேணும்னு ஒரு போட்டோலாம் ரெடி பண்ணி அந்த தமிழ்நாடு மேப் போட்டு அந்த விஷயங்கள் எனக்கு கொஞ்சம் தப்பா பட்டு. இது ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டு போக தான் உடனே சரி இதை வந்து நம்ம மாணவர்களுக்கு சொல்லிடணும். ஆக்சுவலா அது வந்து ஒரு ஜென்ரலா நான் பேசுற வீடியோ தான் அதை பண்ணேன். பட் அதை எடுத்து பெருசாக்குறது அது பிரஸுக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்கு. அந்த வீடியோ அன்னைக்கு ரிப்பீட்ல புதுசா இருந்துச்சு. அந்த நேரத்துல இப்படி ஒரு வீடியோ வரும்போது அது செய்தி அடிப்படையிலேயே முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. ஆமா ஆமா. வேற விதமா ஒரு கருத்தை சொல்றாரு. அப்ப வந்து வேற யாரெல்லாம் உள்ள வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்ப களத்துல இருந்த ஒருத்தருடைய கருத்துக்களா வரும்போது அதுக்கு ஒரு முக்கியத்துவம் வருது. அதனாலதான் நம்ம அதை வெளியிட வேண்டிய தேவையும் வந்து அடுத்த நாள் அந்த விஷயத்தை வச்சு நான் அதுல முழுக்க சொன்ன கருத்து என்னன்னா, என்னுடைய கருத்துக்களாக வேற சில கருத்துக்களை சொல்றாங்க, அதுவும் ரொம்ப தவறான கருத்துக்களை சொல்றாங்க. அதெல்லாம் கிடையாது, இந்த மாதிரி விஷயங்களுக்காக அப்படிங்கிற இதை மாத்தி இவர் வந்து விலகிட்டாரு. நான் விலகினாலும் அடுத்து நான் தெளிவா ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருக்கேன். நான் களத்திலிருந்து விலகி நின்று அப்படின்னு சொல்லிட்டு நான் விடை பெறுகிறேன்னு நான் சொல்லல. அடுத்த நாள் தான் அந்த சட்டசபையில் சட்டம் நேற்று களத்திலிருந்து விலகி நின்றாலும் இன்று சட்டசபை சென்று சட்டம் நிறைவேற்றப்பட்டதை கண்கூடாக விலகி நின்றுக்க கூடாதுங்கிறது தான் இப்ப ஆதிக்கிட்ட அவங்க எதிர்பார்க்கறது. கூடவே இருந்து நாம வந்து முடிச்சுக்கலாம், இதுதான் நடந்திருக்கிறது. சிவசேனாதிபதி முயற்சி எடுத்தார், அதை ஏற்கல. அப்படிங்கும் போது நீங்க இன்னொரு முறை கூட அதை விளக்கறதுக்கு முயற்சி எடுக்கலாம். நீங்களே வந்து சோஷியல் மீடியால அதாவது அது உடனே ஒரு ஸ்டேட்டஸ் போட்டதாகட்டும், உடனே அந்த பிரஸ் மீட்ல தெளிவா நான் சொன்னது. தெளிவா என்ன சொன்னேன் அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல இப்ப சிவசேனாதிபதி பேசுறதா உட்காரு அந்த மாதிரி விஷயங்கள் வரப்ப இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு. சோ அதனால வந்துட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, பிரஸ் மீடியாவில் அட்ரஸ் பண்ணி இந்த விஷயத்தை எல்லாரும் கொண்டு போய் சேர்த்துருவோம் அப்படிங்கறது எங்க கேம் பிளானா இருந்துச்சு. அதனால நாங்க இதை வந்து இவ்வளவு யோசிக்கலங்கிறதான் உண்மை. போராட்டம் ஜெயிச்சிட்டோங்கிற ஃபீல்ல தான் இருந்தேன். அடுத்த நாள் சில விஷயங்கள் சம்பவங்கள் நடந்து அதை இது கூட திருச்சி இது ஒரு ஃபெயில் ப்ரொடெஸ்டா காட்டுறதுக்கான முயற்சியா கூட இருக்கலாம். நீங்க சொல்றது கூட ஒரு வகையில் எனக்கு கரெக்டா தான் படுதோ, அப்படி கூட இருக்குமோ அப்படின்னு அது நீங்க சொல்ற ஆங்கிள் தான் எனக்கே புரிய ஆரம்பிக்குது. சோ என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி நடந்திருந்தால் அது கண்டிப்பா கண்டனத்துக்குரியது. நிறைய பிரச்சனைகள், சமூக பிரச்சனைகள் இருக்கு. ஆனா ஜல்லிக்கட்டுக்காக நம்ம வந்து ஒரு பாடல் இயற்றணும், இல்ல இந்த பிரச்சனைகளை முன்வைக்கணும் அப்படின்னு ஆதிக்கு ஏன் தோணுச்சு? 2012 இருந்தே நான் இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை எடுத்துட்டு தான் இருக்கேன். ஜுவனைல் கிரைம்ஸ் ஆகட்டும், இறைவான் ஒரு பாட்டு, 2014 ஆணவ கொலைகள், வாடி புலவாடி, 16 ஜல்லிக்கட்டுக்காக டக்கர் போறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, 15 ஜல்லிக்கட்டு நடக்கலைங்கிறப்ப இந்த பீச்சில் வருஷம் அந்த சிவசேனாதிபதி வந்து நிற்பாரு. ஒரு 11 பேரை கூட்டு வந்து எல்லா வருஷமும் நிற்பாரு. அவரு ஜல்லிக்கட்டு வேண்டும் நிற்பாரு. அப்படி ஏற்பட்ட ஒரு இதுதான் யார் இவரு அப்படிங்கிறப்ப சமூக வலைதளங்கள் அவரை பத்தி சின்ன நிறைய படிப்பேன், நிறைய புத்தகங்கள் படிப்பேன், நிறைய நெட்ல நிறைய படிப்பேன். அப்படிப்பட்ட ஒரு கான்டாக்டா தான் அவர் மாறினாரு. அங்க இருந்து தான் எனக்கு இந்த ஜல்லிக்கட்டுங்கிற விஷயத்தை பத்தி தெரிய வந்துச்சு. அது வரைக்குமே எனக்கு வந்து இதை பத்தி பெரிய கருத்தே கிடையாது. இந்த பாட்டு மூலமா விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு நினைச்சேன். என்ன நடந்துருந்துச்சுன்னா, டிஎன் அகைன்ஸ்ட் ஜல்லிக்கட்டுன்னு பீட்ட ஒரு கேம்பெயின் நடத்தினாங்க. அது டிஎன் ஃபார் ஜல்லிக்கட்டுன்னு மக்கள் மைண்ட் செட்டை மாத்தணுங்கிற ஒரு எண்ணமா தான் நான் அதுல இறங்கினாலும், அது திடீர்னு இவ்வளவு பெரிய ஒரு விஷயமாயி மாணவர்கள் போராட்டத்தில் இறங்குறப்ப அப்படி இந்த மாதிரி வரப்ப இது வந்து அவங்களுக்கு மாணவர்கள் தெரிஞ்சிருக்கிறதுக்கு ஒரு 10% வாய்ப்பு அந்த பாட்டு மூலமா இருக்கு இல்லையா? அப்ப அவங்க அந்த கருத்துக்காக அவங்க போய் நிக்கிறப்ப அந்த கருத்தை சொல்லி இருக்கமே, அந்த ஒரு சின்ன ஒரு உணர்வுக்காக தான் நானும் போய் கூட நிக்கிறேன். இன்னொரு விஷயமும் அதுல சொல்லியிருந்தீங்க, கோக் பெப்சி எல்லாம் எதிர்த்து பேசுறாங்க அப்படிங்கறதையும் விமர்சனம் பண்ணிருந்தீங்க. ஆமா, அதுல விமர்சிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அவங்க வந்து ஒரு கொள்கையை முன்வைக்கிறாங்க. நீங்க சொல்ற மாதிரி ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது ஒரு மெயின் டிமாண்டா இருக்குது. அதை கடந்து மற்ற விஷயங்களையும் பேசுறாங்க. ஒரு பெரிய கூட்டம் வரும்போது, பெரிய ஒரு கிரௌட் இருக்கும்போது அதுல பல்வேறு விதமான கருத்துக்கள் முன்வைக்கப்படும். அப்படியான ஒரு கருத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. அதையே நீங்க வந்து என்ன சொல்றேன்னா, கோக் பெப்சி இந்த மாதிரி இதர கருத்துக்கள் வர வர நம்மளோட போராட்டம் நீர்த்து போய்விடும். ஒரு கொள்கை, நல்ல கொள்கை, ஒரு கொள்கைக்காக நாங்க போராடுறோங்கிறப்ப அதை கிராண்ட் பண்றவங்களுக்கும் தெரியும் நம்ம என்ன எதுக்காக இவங்க போராடுறாங்க அப்படின்னு. அதனால இந்த மற்ற இதை உள்ள கொண்டு வரோம். நம்ம ஜல்லிக்கட்டு வேண்டும்ங்கிறதுக்கு மட்டும் குரல் கொடுக்கலாம். அதாவது அறிவுபூர்வமான போராட்டம் தான் நான் முதல்ல இருந்தே வலியுறுத்திட்டு வரேன். அறிவுபூர்வமான போராட்டம் என்ன? பெப்சி கோக் எப்படி பேன் பண்ணணும்? இந்தியா ஃபுல்லா பேன் பண்ணணும். அப்ப நம்ம என்ன பண்றோம்? இன்னைக்கு அதை சூப்பரா ஒரு விஷயத்தை பண்ணிட்டாங்க. எந்த வணிகரும் அதை வாங்கக்கூடாது, செல் பண்ணக்கூடாதுட்டாங்க. இந்த மாதிரி அறிவுபூர்வமா தான் போராட்டம். அழுத்தம் எங்க இருந்து வருது? மாணவர் போராட்டத்துல இருந்து தான் வருது. அப்ப அதை எதிர்த்து ஆதி இப்ப வந்து அது சரின்னு சொல்ல முடியாது. எதிர்க்கலே
அதை நான் எதிர்க்கல. அந்த கோரிக்கை இந்த இடத்துல கொண்டு வர வேணாம். இல்ல, அந்த கோரிக்கையும் இதுல வைக்கப்பட்டதுனாலதான், இந்த போராட்டத்தில் வைக்கப்பட்ட அந்த அழுத்தத்தின் காரணமாக வணிகர்களும் அந்த முடிவெடுக்கிறாங்க. அப்ப நீங்க வந்து இது மட்டுமே போக்கஸ்டா போகணும்னு சொன்னதுனால அர்த்தம் வந்து வேற எந்த கோரிக்கைகளும் இங்க வந்துடக்கூடாதுன்னு ஆதி நினைச்சாரா? காவிரி மேலாண்மை வாரியம் வைத்திடக்கூடாது, விவசாயிகள் பிரச்சனை பேசிடக்கூடாது, அடுத்தடுத்த பிரச்சனைகள் வந்துடக்கூடாதுன்னு நினைச்சாரா? எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப இந்த போராட்டம் ஆரம்பிச்சு இது வெற்றி பெற்றாதான் திருப்பி நம்ம போராட வருவோம். அலங்காநல்லூர்ல அவங்க வைத்த கோரிக்கைங்கிறது வாடிவாசல்ல 5 காளைகளை விடுங்க, நாங்க போராட்டத்தை வாபஸ் வாங்கிக்கிறோம் நாங்க. ஆனால் அதுக்கு பிறகு அவர் வந்து அவசர சட்டம் போட்டுட்டு முதலமைச்சரே போன பிறகும் அது வந்து நடக்கல. அப்ப இந்த போராட்ட காலத்துல தொடக்கத்துல இருந்தே அந்த கோரிக்கைகள்ங்கிறது மாறிட்டே இருந்துச்சா? எல்லா கோரிக்கைகளும் ஜல்லிக்கட்டை சார்ந்ததாக தான் இருந்துச்சு. அது வரைக்கும் we were very happy. கரெக்டா ஜல்லிக்கட்டு நோக்கி போயிட்டு இருக்கோம், நம்மளுக்கு வெற்றி கிடைச்சிருங்கிறது தான் போயிட்டு இருந்துச்சு. மற்ற கருத்துக்கள்ங்கிறது கூட இப்ப காவிரி மேலாண்மை வாரியம், கோக் பெப்சி பேன்லாம் கூட தப்பு கிடையாது. அது அடுத்து செகண்டரி கோரிக்கை. இதுக்கு அடுத்து போராட வேண்டிய விஷயத்தின் வழி. எனக்கு என்னன்னா, இவ்வளவு சென்சிபிளா பேசுறாரு ஆதி. காளைகளுடைய எதிர்காலம் ரொம்ப முக்கியம், நம்ம ஜல்லிக்கட்டை நடத்தணும் அப்படின்லாம் நினைக்கிறவர், இப்ப காளையுடைய உரிமை பத்தி அல்லது அதனுடைய அதுக்கான ஒரு அவசியம் பத்தி பேசுறவரு, அதை வளர்க்கிற விவசாயிகளை பத்தி ஏன் கவலைப்படல? அதுக்கான ஒரு அட்டென்ஷன் இல்லாம அதுக்கு அடுத்து திருப்பி இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் குரல் அதுக்கு தான் கொடுக்க போறோம். அதாவது இந்த ஒரு போராட்டமே வெற்றி அடைஞ்சிட்டே வந்தாதான் அதுக்கான அந்த போராட்டத்திற்கான ஒரு மதிப்பு இருக்கும். நாங்க என்ன நினைச்சோம், ஜல்லிக்கட்டுக்காக ஜெயிக்கிறது மூலமா ஜல்லிக்கட்டு என்ற இந்த ஒரு விஷயம் நாட்டு மாடுகள் இனவிருத்தியை பூர்த்தி செய்யும். அப்படி பூர்த்தி செய்ய ஆரம்பிச்சதுன்னா நாட்டு மாடுகளின் எண்ணிக்கை அதிகமாகும். நாட்டு மாடுகள் எண்ணிக்கை அதிகமானா அது விவசாயி வளர்க்கிற விவசாயிகளின் வாழ்வாதாரம் உயரும். இது எல்லாமே இன்டர் கனெக்டட். இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய வறட்சி வரப்போகுது. இன்னொரு 146 வருடத்துல காணாத ஒரு வறட்சி வரப்போகுது. இந்த வறட்சி வரப்பதான் இந்த எழுச்சியும் இந்த உணர்ச்சியும், இது நான் உங்களுக்கு மட்டுமே வைக்கல, போராட்டத்துல இருந்த பலரிடையும் நான் கேட்டது வெறும் ஜல்லிக்கட்டுக்காக நான் பார்க்கல, பல்வேறு விஷயங்களை அடங்கியதா தான் நான் பார்த்தேன். தமிழர் உரிமை, தமிழர்களுடைய பண்பாடு கலாச்சாரம் காக்கப்படணும்னு பல நேரங்கள்ல பேசப்பட்டு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல தான் ஒட்டுமொத்தமா வந்திருக்காங்க நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா ஒரு 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மரணம் அடைந்த போதும், பல விவசாய கூலிகள் வேலை இழந்த போதும் இப்படியான உணர்வு வரலையே அப்படிங்கிற ஒரு கவலையும் கூட எனக்கு இருந்துச்சு. அது ஏன் வரல? அந்த இடம் எங்க அது வராம போச்சு? இந்த ஜல்லிக்கட்டுக்காக போன வருஷம் வரைக்கும் கூட வரல, இந்த உணர்வு வரல. அவங்களுக்கு அது தெரியற வரைக்கும் அது வராதுங்கிறதா என்ன, அதுக்கு ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரணும். அந்த விழிப்புணர்வு கொண்டு வரது எது மூலமா கொண்டு வரோம்? ஊடகம் மூலமா கொண்டு வரோம், இல்ல சினிமா மூலமா கொண்டு வரோம். சோ வந்துட்டு எல்லா பிரச்சனையும் ஒரேடியா தீர்வு. இந்த பிரச்சனை முதல் பிரச்சனை ஜல்லிக்கட்டுக்காக வந்துட்டாங்க. நான் கேக்குறேன், ஜல்லிக்கட்டு எது முக்கியமானது? விவசாயிகளின் வாழ்வாதாரம் முக்கியம். இப்போ உடனே இதுக்கு அடுத்த ஸ்டெப்பா மாணவர்கள் அப்படியே அந்த பக்கம் இறங்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. சோ அதாவது நானும் அதை தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்க போறேன். நீங்க கொங்கு பகுதியை சேர்ந்தவர், அங்க வந்து ஜல்லிக்கட்டு கிடையாது, ரேக்லா தான் இருக்கும். ஆனாலும் உங்களுக்கு ஜல்லிக்கட்டு மேல ஒரு ஈர்ப்பு வந்துருந்துச்சு. அது அந்த ஜல்லிக்கட்டு கால வாங்கினதுக்கு அப்புறம் தாங்க அந்த ஈர்ப்பு வந்துச்சு. அதாவது இது வந்து நானும் ஒரு 2-3 வருஷம் முன்னாடி இது ஒரு கொடுமைப்படுத்துறாங்களோங்கிற எண்ணம் எனக்குள்ளயும் இருந்திருக்கு. ஆனா அதை மாடு வளர்க்க ஆரம்பிச்சிட்டீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அது கொடுமை இல்லைன்னு. ஒரு மாடை வாங்கிட்டீங்கனாலே நீங்க தினமும் பார்க்கணும்னு இல்லை. நான் 2 மாசத்துக்கு ஒருக்கா 3 மாசத்துக்கு ஒருக்கா போயிட்டு ஒரு 5-6 நாள் அங்க இருந்துட்டு வருவேன். கொளஞ்சிப்பட்டின்னு ஒரு ஃபார்ம், எங்க சரவணன் எங்க அண்ணன். ஸோ அங்க இருந்துட்டு வருவேன். அந்த மாடை நீங்க வளர்க்குறப்பவே உங்களுக்கு புரிஞ்சிடும் அந்த மாட்டோட தன்மை. அது இப்ப நான் ஒரு 2 மாசம் கழிச்சு போறேன்னா என்னை பக்கத்திலே விடாது, சரி அடிக்கும், மிரட்டும். அப்புறம் நான் தாண்டான்னு ஒரு 5 நிமிஷம் கிட்ட பேசணும். பேசி அப்படியே கிட்ட போய் தடவி கொடுக்க ஆரம்பிச்சோன்னா அவர் கூல் ஆயிடுவாரு. ஸோ மாட்டுக்கு இந்த மாதிரி ஒரு தன்மை இதெல்லாம் பார்த்தோன்னே நம்மளுக்கே அதனாலதான் நான் ஜல்லிக்கட்டுக்கு உணர்வுபூர்வமா நம்ம ஒரு எத்தனையோ விஷயத்துக்கு நம்ம குரல் கொடுக்குறோம். ஆனா இவ்வளவு இறங்கி ஏன் செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா நான் ஒரு மாடு வளர்க்கறது எனக்கு ஒரு பெரிய ஒரு அட்டாச்மெண்ட். தொடக்கம் வந்து மிகப்பெரிய ஒரு இதோட இருந்தது, எல்லோரும் உலகமே திரும்பி பார்த்துச்சு. ஆனா கடைசி நாள் அந்த வன்முறை, அதுக்கு பிறகான உங்க மனநிலை எப்படி இருக்கு? ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு. ஏன்னா நிறைய பேர் என்ன கை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சில பேர் என் மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. பட் என்ன விஷயம்னா, எனக்கே இதுல குழப்பம் தான். நானே என்ன குழம்பி போயிருக்கேன்னா, இது நான் சொன்ன ஒரு விஷயத்தை வச்சுட்டு அதுல இருந்து நிறைய பில்ட் பண்றாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் என்னை பாதிக்குது. ப்ரொட்டஸ்ட் முடிச்சு 2 நாளா தொடர்ந்து இந்த வன்முறைகள் நடந்துட்டு இருந்துச்சுல, இந்த வன்முறைகளை பயங்கரமா கண்டிக்கிறோம். ஏன்னா எங்க மாணவர் போராட்டம், இந்த இளைஞர் போராட்டம் வெற்றி அடைந்து விட்டது. அதை நம்ம சரித்திரத்துல தனியாக எழுதிட்டோம். இது வெற்றி, அது முடிஞ்சது. இப்ப இதுக்கு அடுத்து கண்டனம்லாம் இருக்குல்ல, ஒரு சமூக பொறுப்போட இருக்கிற ஒரு இளைஞர், ஒரு 26 வயதுல சமூகத்தின் மேல இருக்கிற ஈடுபாட்டுல இவ்வளவு வேகமா இறங்கி இருக்கிறாரு. அவருக்கான ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பத்தி யோசிக்காம இந்த விஷயத்துல இறங்கின ஒரு ஆதிக்கு இவ்வளவு பெரிய வன்முறை கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. மீனவ குப்பங்கள்ல பெண்கள் அடித்து நொறுக்கப்படுற காட்சியை பாக்குறோம். வீடுகள் எரிக்கப்பட்டிருக்கிறது. அங்க இருக்கிற ஃபிஷ் மார்க்கெட் எரிச்சிருக்காங்க. இதெல்லாம் கண்டிச்சு ஏன் ஒரு போஸ்ட் போடல, பேசல? அதுக்கு தாங்க நான் இங்க வந்துட்டேன். ஏன்னா நான் என்ன போஸ்ட் போட்டாலும் அது திருச்சி ஏதோ நடக்குது, எனக்கு ஒரு பயம். நான் அதனாலதான் என்ன சொன்னேன், சார் எப்ப டைரக்டா நான் மீடியால அட்ரஸ் பண்றேன், நீங்க எப்ப டைம் கொடுக்குறீங்களோ நான் பேசுறேன்.
ஏன்னா எதை நான் சொன்னாலும் அதை திரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இங்க நான் ஒரு சொல்ற விஷயத்த இப்ப திரிக்க முடியாது. ஸோ ஊடகத்துக்கிட்ட வருவோம், நம்ம எதுக்கும் அங்க ஒரு போஸ்ட் இங்க ஒரு போஸ்ட் வேணாம், இனிமேல் எதை சொன்னாலும் பிரஸ்ல வந்து சொல்லுவோம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு தள்ளிட்டு அதாங்க என்கிட்ட வேகம் இருந்துச்சுங்க. ஆனா இவ்வளவு அரசியல் நடந்துகிட்டு இருக்கிற இடத்துல என்கிட்ட அந்த அனுபவம் இல்லை. அது என்னோட தவறு தான். என்கிட்ட இதுல பின்னாடி இப்ப இந்த அமைப்புகள் வந்தது இதெல்லாம் தாண்டி கட்சிகளுடைய அரசியலும் இருந்ததா பாக்குறீங்களா? எனக்கு இதுல என்ன நடந்துச்சுன்னே புரியலங்கிறது தான் என்னோட குழப்பம். இதுக்கப்புறம் நடந்த இந்த 2 நாளுக்கும் மாணவர் போராட்டத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அங்க சில பேரை மிஸ்லீட் பண்ணி அதுக்குள்ள சில அரசியல் நடந்திருக்கிறது கண்டிப்பா தெரியுது. நம்ம கண்கூடா பார்த்தாலே இதுக்குள்ள ஏதோ நடக்குது. ஏன்னா மாணவர்கள் அப்படி போய் தாக்குற ஆட்கள் கிடையாது. போலீஸ் வந்து உள்ள போய் வண்டி எரிக்கிறதும், போலீஸ் போய் மீனவ குப்பங்களை அடித்து நொறுக்கிற மாதிரி வீடியோக்கள்ல அப்ப 6 நாள் ப்ரொடெக்ஷன் கொடுத்து எல்லா மாணவர்களையும் நண்பரா பழகின போலீஸ் தான் இப்படி பண்றாங்களாங்கிறது பாக்குறப்ப எனக்கு ஒரு மாதிரி திகைச்சு போறேன். ஏன் அவங்க இப்படி பண்ணணும்? அப்ப இது பின்னாடி என்ன அரசியல் இருக்கு? இங்க 2 காரணங்கள் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இனிமேல் இந்த மாதிரி ஒரு ப்ரொடெஸ்டே நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை பண்றாங்க. இல்ல இதுக்குள்ள பின்னாடி சில அரசியல் கட்சிகளோட சில வேலைகள் ஏதோ அவங்க அரசியல் ஆதாயம் இது மூலமா தேடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. இதுல எந்த விஷயம் உண்மை என்று கண்டுபிடித்து இந்த அரசாங்கம் மக்களுக்கு தெரிவிச்சாலே இந்த மாணவர் போராட்டம் அரசியல்வாதிகளை ஒதுக்கிட்டாங்க. தொடக்க நாள்ல இருந்து அரசியல்வாதிகளை வர வேண்டான்ட்டாங்க. அப்புறம் எப்படி அரசியல் உள்ள வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? அரசியல்வாதிகளை அரசியல் கட்சிகளும் வேண்டான்ட்டாங்க. நேரடியா போன பெரிய கட்சிகளுடைய அரசியல் பிரதிநிதிகளை கூட நீங்க வர வேண்டாம், எங்களுக்கு ஆதரவு வேண்டாம் திருப்பி அங்க அரசியல் வந்துச்சுன்னு சொல்லல. இதுக்கு அடுத்து இந்த 2 நாட்கள் நடந்துச்சு பாத்தீங்களா, இதுக்குள்ள ஏதோ ஒரு அரசியல் இருக்குன்னு தான் சொல்றேன். உங்க மேல வைக்கிற விமர்சனங்கள் மாதிரியே திரு லாரன்ஸ் மேலையும் விமர்சனங்கள் வைக்கப்படுது. அன்னைக்கு அவசர சட்டம் வந்த பிறகு இணை கமிஷனர் பாலகிருஷ்ணன் அழைத்து எல்லாரையும் பேசுறாரு, விளக்குகிறார். இதோட நீங்க முடிச்சுக்கலாம், உங்களுக்கான கோரிக்கை நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது அத்தனை மாணவர்களும் திரு அப்துல் கலாமுடைய செக்ரட்டரியா இருந்த பொன்ராஜ் சொல்றாரு, அவரும் அந்த கூட்டத்தில் இருந்திருக்கிறாரு. இவங்க எல்லாரும் ஒத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்க கூட்டத்துக்கு வந்த பிறகு திரு லாரன்ஸுடைய பார்வை வேறாக இருக்கிறது. அங்க முடிச்சுக்கிற இந்த போராட்டத்தை முடித்துக் கொள்ளலாம், வெற்றி அப்படின்னு சொன்னவர் போன இடமும் அதெல்லாம் சொல்லிட்டு அங்க போய் எப்படி அது மாறுச்சு அது தெரியல. ஏன்னா அடுத்த நாள் பாத்தீங்கன்னா லாரன்ஸ் என்ன சொல்றாருன்னா, இல்ல இதை முடிச்சுக்கணும் அப்படின்னாரு. இது முன்னாள் நாள் முடிக்க இல்ல, இது தொடர்ந்து போகும். எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த நிமிஷத்துல அவசர சட்டம் வந்து 20 நிமிஷத்துல அதை மறுத்து இல்ல இது நமக்கான தீர்வு இல்ல, நிரந்தர சட்டம் வேணும் அப்படின்ற ஆர்குமெண்ட் மெரினால தான் வைக்கப்படுது. அதுக்கு பிறகு அது அப்படியே ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு பரவுது. அப்ப அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இது வரைக்கும் வெளியில வரவே இல்லை. அதை இது என்னவா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா அடுத்த நாள் அவருக்கு என்ன நடக்குதுன்னு அவருக்கு புரியல. அவரே எமோஷனல் ஆயிட்டாரு. இங்க என்ன நடக்குதுன்னே தெரியல. நான் என்ன நினைக்கிறேன், இது எல்லாமே ஒரு மிஸ்கம்யூனிகேஷன், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அதாவது அவசர சட்டம்னா என்ன, ஆர்டினன்ஸ்னா என்ன, நிரந்தர சட்டம்னா என்ன, இப்ப நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க நிரந்தர சட்டம் கிடைச்சா அது அவ்வளவுதான், இது யாருமே எதுவுமே பண்ண முடியாதுன்னு. இப்ப நீங்களும் நானும் கூட போய் அப்பீல் பண்ணலாம் அந்த சட்டத்தை எதிர்த்து. எல்லா சட்டமே சேலஞ்ச் பண்ணக்கூடிய சட்டம் தான். இந்த மாதிரி புரிதல்கள் வந்து பொதுமக்கள் மத்தியில இல்லை. கூட்டத்துல பல வழக்கறிஞர்கள் இருந்தாங்க. அப்புறம் உங்களுக்கு நிறைய சீனியர் என்ன விஷயங்கள்னா, யார் சொல்ற கருத்துக்களும் யாருமே நம்புறதுக்கு அங்க தயாரா இல்ல. அதுதான் பிரச்சனை. ஆரம்பத்துல இந்த ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற ப்ரொடெஸ்ட் தொடங்கும் போதும் அல்லது ஆதி வந்து அதுக்காக ஒரு உற்சாகமா ஒரு பேசும் போதும், அதுக்கு பிறகு பலர் வர்றாங்க, லாரன்ஸ் வராரு, சிம்பு பேசுறாரு, எல்லோரும் பேசும்போதெல்லாம் இத்தனை குழுக்களும் ஏற்றுக்கொள்கின்றன. அப்ப இது முடுக்கி வைக்கும் போதுதான் இதுல முரண்பாடுகள் வருது. வேற ஆட்கள் உள்ள வர்றாங்க. முடிஞ்சிருச்சா இல்லையான்னு அவங்களுக்கு தெரியாதாங்க பிரச்சனை. அதாவது ஒவ்வொரு பொதுமக்களுக்கும் அவங்க யாருமே நம்ப அங்க தயாரா இல்ல. எதிர்கருத்துக்களையே நம்ம வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இல்லாத வகையில உணர்ச்சி வயப்பட்டதாக ஒரு கூட்டத்தை மாற்றியதன் காரணமா தான் நீங்க ஒரு மாற்று கருத்து முன்வைக்கும் போது அது ஏற்கப்படாததா ஆயிடுச்சு அப்படின்னு நீங்க முதல்ல இருந்தே கருத்து சொல்லிட்டே வந்துட்டே தான் இருக்கேன். திடீர்னு அந்த கருத்தும் அதுக்கு அடுத்து நடந்த விஷயங்கள் அதை ஒன்னா சேர்த்து திரிச்சதுதான் இதுக்கான குழப்பம்னு நான் நினைக்கிறேன். என் மேல வைக்கிற குற்றச்சாட்டுகள் எதனால வருதுன்னா, நான் ஒரு விஷயத்த சொல்றேன், அதே விஷயத்தை வச்சு அடுத்த ஒரு சின்ன ஒரு அரசியல் நடக்கிறப்ப மக்கள் வந்து யாரோ ஒருத்தர் பிளேம் அதாங்க இதுல உண்மையிலே சொல்ல போனா யாரோ ஒரு விக்டிம் ஆகணும், அந்த விக்டிம் நான் ஆயிட்டேன். ஆனால் அதுக்காக நான் இதை நிறுத்திட போறது இல்லை. இந்த கலங்கத்தை வந்து இதை விளைவித்தவர்கள் அவங்கள நான் திருப்பியும் கேள்வி கேட்டுட்டு தான் இருப்பேன். நான் இதுக்கு பதில் சொல்லிட்டு தான் இருக்க போறேன். தொடர்ந்து இதுக்கு வேற பிரச்சனைகளுக்காக போராடிட்டே தான் இருப்பேன். நானும் ஆக்கப்பூர்வமா அடுத்து ஹார்வர்ட் தமிழ் சேர். ஏன்னா வந்து நம்ம இன்னைக்கு வந்து அடையாளங்கள் வேணும்னு கேட்கறதுக்கு இந்த ஜல்லிக்கட்டுங்கிற ஒரு அடையாளம் வெள்ளக்காரன் வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தா நம்ம மேல இருக்கிறவங்க ஈஸியா கேட்டிருப்போம். சட்டமன்றத்தில் பேசும்போது முதலமைச்சர் சொல்றாரு, குடியரசு தினத்தை ஒட்டுமொத்தமாக ஒரு குலைப்பதற்கான ஒரு முயற்சி நடந்தது, அதனாலதான் நாங்க வந்து இந்த கூட்டத்தை கலைக்கிறதுக்கான எல்லா வேலைகளும் செய்தோம், அதுக்கான ஒரு இன்டெலிஜென்ஸ் இன்புட் இருந்தது அப்படின்னாரு. அப்படியான ஒரு எண்ணம் உங்களுக்கு அந்த போராட்டங்கள் இருந்த போது இந்த மாதிரி நீங்க சமூக விரோதிகள் உள்ள வந்துட்டாங்கன்னு தோணும் போது அப்படி உங்களுக்கு தோணுச்சு? அவ்வளவு பெரிய ஸ்கீமாலாம் யோசிக்கல. இது வந்து அவ்வளோ பெரிய விஷயமா இப்படிலாம் வரப்போறாங்க அப்படிலாம் யோசிச்சு நான் என்ன சொன்னேன்னா, இந்த மாதிரி கருத்துக்கள் அங்கங்க வச்சிட்டு இருக்காங்க, அந்த இடத்துல நீங்க அதுக்கு மாணவர்கள் தப்பா திசை திரும்பிடக்கூடாது மட்டும்தான் என் கவலையா இருந்துச்சு. நான் அந்த விஷயத்த சொன்னதே அதுக்கு தான். டைவர்ட் ஆகி போயிடாதீங்க, ஏன்னா இது நாளைக்கு உங்க பெத்தவங்களாம் எதுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க, என் பையன் கரெக்டா போராடுறான்,
கொள்கைக்காக போராடுறான்னு நினைச்சு வச்சிருக்காங்க. ஸோ அவங்க டைவர்ட் அந்த 100 பேர் அட்லீஸ்ட் இந்த பாட்டை கேட்டு வந்திருப்பாங்கல்ல, நான் அப்படிப்பட்ட ஒரு பர்சனல் வீடியோவை தான் அதை பார்க்குறேன். முதலமைச்சரை நீங்க சந்திச்சீங்கல்ல? ஆமா. என்ன சொன்னார்? முதலமைச்சரோடு என்ன பேசுனீங்க? அப்படி ஒண்ணுமே பேசல. நன்றிங்க அவ்வளவுதான். எனக்கு அதெல்லாம் நான் நேற்று வரைக்கும் டிவியில பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம், திடீர்னு முதலமைச்சர் நேரில், அதுவும் சட்டசபையில் உட்காந்து, அங்கேயே நான் டோட்டலா ஆஃப். சட்டசபையில் எல்லாரும் உட்காந்துருக்கோங்க, அந்த பக்கம் இவர் வந்து உட்காந்தாரு, ஸ்டாலின் அவர்கள் வந்து உட்காந்தப்ப அப்படி பார்த்துட்டேன் அவரை. இப்படி நான் வரவங்களெல்லாம் எந்தெந்த ஃபேஸ்லாம் தெரிஞ்சிட்டு இருக்கேன். ஏன்னா என்னோட வயசுக்குங்க, நான் வந்து பெரிய போராளியோ இல்ல ஒரு லீடரோ. அவர் இன்னைக்கு உங்களை தான் முன்னிலைப்படுத்தி பேசும்போது சட்டமன்றத்திலையும் கூட உங்களுடைய அந்த வீடியோ பதிவை தான் அவர் சொல்றாரு. அந்த வீடியோ பதிவு வந்து நான் பர்சனலா பண்ண ஒரு விஷயத்த ஒரு அரசாங்க ஆர்டரா சொல்ற அளவுக்கு அது எந்த அளவுக்கு, ஏன்னா அவங்க ஜென்ரலா இன்டெலிஜென்ஸ்குள்ள இருக்கிற ரிப்போர்ட் எடுத்து சொன்னா அது சரியான விஷயம். அவங்களுக்கு கிடைத்த தகவல்களை தான் சொல்லுமே தவிர என்ன அந்த இடத்துல யூஸ் பண்றது நான் கொஞ்சம் தப்பா தான் பாக்குறேன். அதாவது ஒரு பக்கம் ஹாப்பியா நமக்கு இருக்கும், முதல்வரே நம்ம பேரை சொல்றாரான்னு. ஆனா இன்னொரு பக்கம் வந்து இதனால எதிர்மறையா நிறைய கருத்துக்கள் வருது அப்படிங்கிறப்ப கொஞ்சம் வருத்தமா இருக்கு. என்னன்னா நிறைய விஷயங்கள் மாணவர்கள் குற்றச்சாட்டுகளா வைக்கிறாங்க. மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் நீங்க போய் அவரை சந்திச்சீங்க, அதற்கு பிறகுதான் இதெல்லாம் நடந்தது, அவருடைய வழிகாட்டுதல் படிதான் நீங்க இந்த வீடியோவே போஸ்ட் பண்ணீங்க. அதாவது சிவசேனாதிபதி என்ன பிஆர்ஐயா தொடர்ந்து ஒரு வருஷமா இவர் கூட தான் டிராவல் ஆயிட்டு இருக்காங்க. இந்த கேஸை வந்து ரெடி பண்றதுக்கும் இவர் மூலமா அங்க போய் மனு சப்மிட் பண்றது, இந்த மாதிரி ஒரு கான்டாக்ட் பாயிண்ட் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவருக்கும் எனக்கும் நேரடியான விஷயங்கள் அப்படின்னு எதுவும் சொல்ல முடியாது. அன்னைக்கு ஜெயிச்சக்கு அப்புறம் எல்லாரையும் பார்த்து ஹாய் சொன்ன, அவ்வளவுதான். நிறைய அமைச்சர்கள் எல்லாரும் இருந்தாங்க, உள்ள சபாநாயகர் எல்லாரும் உட்காந்து எல்லாருக்கும் நன்றி 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 அப்படி சொல்லிட்டு வந்தோம், அவ்வளவுதான். அதாவதுங்க இங்க பேசிக்கா என்னன்னா, என்னை ரொம்ப பெருசா எல்லாரும் நினைக்கிறாங்க, நான் அவ்வளவு வர்த்து இல்லைங்கிற யாருக்கும் புரியல. விமர்சனங்கள் நிறைய கடுமையாக தனிநபர் தாக்குதல்கள் நடந்துச்சு போராட்டத்துல. 4வது நாள் 4வது நாளுக்கு பிறகு நீங்க சொன்ன மாதிரி ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறதுக்கான கோரிக்கைகளை கடந்து அது தனிப்பட்ட முறையில முதலமைச்சரை விமர்சிப்பதாகவோ அல்லது பிரதமரை விமர்சிப்பதாகவோ நிறைய மாறிட்டு இருந்துச்சு. அதை நீங்க நோட்டீஸ் பண்ணீங்களா? இல்ல, நான் முதல் நாள்ல இருந்தே அதை சொல்லிட்டே தான் இருக்கேன், யாரையும் திட்ட வேணாம். ஆனா அந்த 5வது நாள் கடுமையா சொன்னேன், எதுக்கு முதல்வரையும் பிரதமர்லாம் நம்ம திட்டணும், நம்ம யாரையும் திட்ட வேணாம் அப்படிங்கிறது. அதாவதுங்க என்னை பர்சனலாக தாக்கின பீட்டாவே நான் திருப்பி திட்டல. என்னுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட் அதுதான். நம்ம வந்து ஒரு ஜென்டில்மேனாக இருக்கணும், ஒரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன், நம்மளுக்கு என்ன வேணுங்கிறது நம்ம நோக்கி போகணும். இதுக்காக அன்சிவிலைஸ்டாக நம்ம இறங்கிடக்கூடாது. அதே தான் நான் முதல் நாள்லேருந்து அதை வலியுறுத்திட்டே வரேன். அதாவதுங்க இப்போ பிரதமரை வந்து திட்டாதீங்கன்னு சொல்றேனே தவிர இப்போ அவரோட எல்லா கொள்கைகளும் எனக்கு பிடிக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. தனிநபர் தாக்குதலை யாருமே ஆதரிக்காதீங்க, தனிநபர் தாக்குதலை யார் மீதும் தொடுக்கக்கூடாதுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இவங்க எல்லாருமே வைக்கிறது என்னன்னா, நாங்க வந்து ஸ்டேட்டையும் சென்டர் கவர்மெண்ட்டையும் நாங்க டைரக்டா கொஸ்டின் பண்ண தொடங்கின பிறகு அவங்களுடைய பிரதிநிதிகளா மாறிதான் இந்த ஆட்டத்தை கலைச்சிட்டாங்க இந்த 4 பேரும் அப்படிங்கறத அவங்க சொல்றது நேரடியா. இல்ல, மிக மிக தவறான குற்றச்சாட்டு. என்னையாவது விட்டுருங்க, இப்ப திருப்பி இப்ப கேஸ் போட்டுருவாங்க யாராவது இருக்காங்க, இப்ப திருப்பி இந்த கேஸ்க்காக போய் ஆஜராக போறது யாருன்னு பாத்தீங்கன்னா இதுக்காக போராடின இந்த 4 பேர் தான். ஸோ என்ன சொல்றேன்னா, இதை குற்றம் சாட்டி நம்ம போயிடுவோம். பட் அவங்களோட மனநிலை நம்ம யோசிச்சு பார்க்கணும். 10 வருஷமா ஒரு விஷயத்துக்காக போராடிட்டு வந்தாங்க. இப்ப அவங்க 10 வருஷமான போராட்டத்துல அரசுகள் திரும்பி பார்க்கவே இல்லை. 10 லட்சம் மக்கள் இன்னைக்கு வந்து திரும்பி பார்க்கறாங்க. உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டிய அழுத்தம் வருது, சட்டம் வந்துருச்சு. அப்ப இந்த 4 பேருக்கும் கூட அந்த பொறுப்பு இருக்குல்ல. இந்த 10 லட்சம் பேர் நமக்காக வந்திருக்காங்க, நமக்காக இல்ல, அவங்களுடைய கோரிக்கையும் கூட அவங்களுடைய உணர்வுகளும் கூட. கண்டிப்பா அந்த உணர்வுகளோட சேர்ந்து டிராவல் பண்ணியிருந்தா இன்னும் அழகா அது முடிஞ்சிருக்குமோங்கிறத கேள்வி. நீங்க என்ன இதுனா, யாருக்குமே இங்க வந்து எங்களுக்கு யாருக்குமே இந்த அரசியல்ங்கிற ஒரு விஷயம் தெரியல. நாங்க வந்து அந்த பிரஸ் மீட்டை இது பண்ணி நம்ம ஜெயிச்சிட்டோம். எனக்கு அரசியல் தெரியலன்னு சொன்னாருன்னா சரி, 4 பேருக்குமே தெரியல அப்படிங்கிறது இல்ல. ஏன்னா 4 பேர் என்கிட்ட பேசுறப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஐயோ கொள்கை மாறிடுச்சு, இது போயிட்டு இருக்கு, என்ன பண்ணலாம், இப்ப என்ன பண்ணலாம் அவங்க டிஸ்கஸ் பண்றாங்க. என்ன ஆக்சுவலா நான் இருக்கிறதுலே யங்கஸ்ட் பஞ்ச் நான் தான். என்னையும் அந்த கூட்டத்துல 4 பேர் உட்காந்துருக்காங்க, நானும் அங்க ஒரு ஆளா உட்காந்து என்கிட்ட அவங்க டிஸ்கஸ் பண்றப்ப நான் இதை கேட்டுட்டு எனக்கு இன்புட்ஸா தான் அதை நான் எடுத்துக்கிறேன். இப்படி ஒரு வன்முறை வெடிச்சிச்சு. இதற்கு பிறகு ஒரு பொது பிரச்சனைக்காக, இப்ப ஒரு குறிப்பா விவசாய பிரச்சனைக்காக ஒட்டுமொத்த மக்கள் தொழிலையும் கூட்டுறோம், மாணவர்களையும் இளைஞர்களையும் ஒன்னா கூட்டி ஒரு பெரிய டிமாண்ட் வைப்போம், கோரிக்கை வைப்போம் அப்படின்னா அதற்கான ஒரு ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? எந்த அளவுக்கு அதுக்கு ஒரு சப்போர்ட் பேஸ் வரும்னு நினைக்கிறீங்க? இதுக்கு அடுத்த பிரச்சனை அப்படிங்கிறப்ப இப்ப விவசாயிகளுக்காக களம் இறங்குறோம்னு வைங்களேன், கண்டிப்பா இந்த மாதிரி களம் இறங்குறதுக்கு எல்லாரும் தயாரா தான் இருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வன்முறை வெடித்த விஷயமே இனிமேல் இவங்க வரக்கூடாதுங்கிறதுக்காக கூட நடந்திருக்கலாம். பட் எல்லாருமே தெளிவா இருக்காங்க, நாங்க நியாயப்படி அமைதியா போராடினா எங்களை நீங்க எதுவுமே பண்ண முடியாதுங்கிறதுல அவங்க தெளிவா இருக்காங்க. அது அந்த முதல் 5 நாட்கள் 6 நாட்கள்ல அந்த கூட்டம் இருந்ததுல இருந்தே நம்மளுக்கு அது எவிடென்ட்டா தெரியுது. இதுக்கப்புறம் தொடர்ந்து பிரச்சனைகளுக்கு வருவாங்களா அப்படின்னு கேட்டா, என்னை நீங்க பர்சனலா கேட்டீங்கன்னா இதுக்கு நான் பதில் சொல்லிடுவேன். நீ வருவியா அப்படின்னு கேட்டா நான் வருவேன்.
தொடர்ந்து இதுக்காக குரல் கொடுத்துட்டே இருப்பேன். யாரு போராட்ட களத்திற்கு சமூக பிரச்சனைகளுக்காக தொடர்ந்து கண்டிப்பா எந்த கட்டத்திலையும் பின்வாங்க மாட்டேன். எந்த கட்டத்திலையும் குரல் கொடுத்துட்டே தான் இருப்பேன். இப்ப கூட எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, நான் பின்வாங்கிட்டேன் இந்த போராட்டத்துல சொல்றாங்க. நான் பின்வாங்கல இந்த போராட்டத்துல. என்னை வைத்து தப்பான கோரிக்கைகள் முன்வைக்கப்படுவதனால் நான் விலகி நிற்கிறேன். ஆனா அடுத்த நாளும் போய் சட்டசபையில் உட்கார்ந்து அந்த வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் தான் விடை பெற்றேன். ஜல்லிக்கட்டு வந்து தமிழர்களுடைய கலாச்சாரம், பண்பாடு இதெல்லாம் ஒரு பக்கம் வந்து நம்ம பெருமையா பேசிட்டு இருந்தாலும் கூட ஒரு சிலருடைய விமர்சனம் இருக்கிறது. டாக்டர் கிருஷ்ணசாமி உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இதுல வந்து சாதிய வேறுபாடுகள் இருக்கிற ஒரு விளையாட்டு, இதை போய் ஏன் பெருசா நீங்க வந்து இது பண்ணணும், இதுக்கான முக்கியத்துவம் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு பார்வையும் முன்வைக்கப்படுது. இதை நான் தெளிவா சிவசேனாதிபதியும் கேட்டேன், பிஆர்ஐட்டையும் கேட்டேன், இங்க இருக்கிற பல பேருக்கிட்ட கேட்டேன். எங்க மாடு வளர்த்திட்டு இருக்கோம் பாத்தீங்களா பண்ணையில, சிவசேனா இது சரவணன்கிட்டையும் கேட்டேன். ஜல்லிக்கட்டுல எந்த இனம் மதம் எந்த விஷயத்துக்கும் தடை இல்லை. யார் வேணா மாடு வளர்க்கலாம், யார் வேணா மாடு பிடிக்கலாம்னு அவங்க திருப்பி ஆணித்தரமா அதை சொன்னாங்க. ஸோ என்னுடைய பதில் வந்து அவங்களுடைய பதிலாக தான் இருக்கும். நானும் அதை நம்புறேன். நான் எந்த ஒரு மதமாவோ இப்போ என்னையெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு எனக்குலாம் மதமே கிடையாது. நான் வந்து அதிகமாக பின்பற்றுற 2 மதம் வந்து என்னுடைய சொந்த மதம் கிடையாது. நான் அதிகமாக நேசிக்கிற கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா ஜெயினிசம்லையும் இஸ்லாம்ல தான் இருக்கு. அந்த கருத்துக்களை எனக்கு ரொம்ப பிடிச்சி அதெல்லாம் நான் ஃபாலோ பண்ற ஒரு ஆள் நான். ஸோ அதனால அப்போ நான் அப்படிலாம் பார்த்தா நான் மாடே வளர்க்க முடியாது. ஸோ எனக்கு அதை பற்றின தனிப்பட்ட கருத்துக்கள் என்ன கேட்டீங்கன்னா எனக்கு அந்த மாதிரி நான் எதுவும் எனக்குமே அந்த இது இல்லை. ஏன்னா அந்த விமர்சனங்கள்ல உடைச்சுதான் இன்னைக்கு லட்சக்கணக்கானவர்கள் எல்லா மதமும் எல்லா இனமும் எல்லா இந்த விஷயத்தை எங்க நீங்க பாப்பீங்க உலகத்துல இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்துறாங்க, இந்த பக்கம் தனியா அவங்க மக்களே அதுக்கு பாதுகாப்பு நின்று இந்த விஷயங்களை நீங்க உலகத்துல எங்க அதுவுமே விமர்சிக்கப்படுது. அங்க தொழுகை நடத்தியதும் கூட அமைச்சர்கள் விமர்சிக்கிறாங்க, இது ஒரு சமூகத்தினுடைய அடையாளமா இருக்குது, அதை அங்க செய்யலாமா அப்படிங்கிற விமர்சனமும் முன்வைக்கப்படுது. இல்லைங்க, நான் அந்த அளவுக்குலாம் இது பிரிச்சு பார்க்கலங்க. நான் வந்து எங்க அண்ணன் தம்பி இப்போ சாமி கும்பிட்றானா நான் பக்கத்தில் நின்று அவனை பாதுகாப்பனா இல்லையான்னு கேட்டால் நான் பாதுகாப்பேன். நான் அப்படிதாங்க பார்க்குறேன். நான் இது வந்து பெரிய இது பின்னாடி இவ்வளோ பெரிய அரசியல் இருக்கிறதுலாம் என் மூளை. கோவையில் வந்து இப்படியான ஒரு சம்பவத்தில் தானே நீங்க வந்து ஏதோ தவறா போகுது அப்படின்னு வெளியில வந்து இல்லை. கோவையில் என்ன நடந்துச்சுன்னா ஒரு பையன் தொடர்ந்து அங்கே ஒருத்தன் கத்திக்கிட்டே இருக்கான். ஆனால் அவங்கெல்லாம் எதுக்குன்னே வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க, அவங்களுக்கும் ஜல்லிக்கட்டுக்கு என்ன சம்பந்தம், நீங்கள் அதை கேளுங்க. மைக்கில் நான் உட்காந்துருக்கப்ப நான் சொல்கிறேன், தம்பி இதில் இன்னும் மதம் எதுவுமே கிடையாது, கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு. சோ இந்த மாதிரி தவறான அந்த சத்தம் போட்டவரையும் கூட அங்க இருக்கிற போராட்ட குழு உடனடியாக அவங்க ரொம்ப தெளிவா இருந்தாங்க. எல்லா இடத்துலயும் தெளிவா இருந்தாங்க. அவ்வளவு தெளிவா இருந்தவங்க சமூக என்ன பிரச்சனைனா அதை தடுத்திருக்க மாட்டாங்க. இல்ல, இங்க ஒருத்தர் உள்ள வந்தா நீங்க வந்து தடுத்துடலாம். இங்க எப்படி வராங்கன்னா அடுத்து ஒரு கூட்டம் தனியா வரும், ஒரு மைக் செட் போட்டு பக்கத்துலயே நடத்துவாங்க. சோ இந்த மாதிரி ஏதோ விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. இன்னொன்னு என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாருக்கும் ஒரு லைசன்ஸ் கிடைச்சிருச்சு, எதை வேணா ரோட்ல நம்ம எக்ஸிபிட் பண்ணிட்டு போலாங்கிற மாதிரி ஒரு லைசன்ஸா அது மாறிடுச்சு. சோ அதனால வந்துட்டு ஒரு வாலட்டைலான சிச்சுவேஷன் தான். சம்படி ஹேட் டு கால் இட் அவுட். எல்லாரும் ஏன் பேச மாட்டேன்றாங்கன்னா அந்த ஆங்கிள் கொண்டு போயிட்டா நம்மள எல்லாரும் பிளேம் பண்ணிடுவாங்க அப்படிங்கறனால. எனக்கு அந்த என்னோட இமேஜ்லாம் எனக்கு பெருசாவே தெரியலங்க. இமேஜ் எல்லாம் தெரிஞ்சிருந்தா நான் பாட்டெல்லாம் போட்டிருக்கவே மாட்டேன். நேராக படத்தில் நடிச்சு மேலே போகணும்னு தான் பார்த்துருப்பேனே தவிர சமூக பிரச்சனைக்காக இறங்கி வந்திருக்க மாட்டேன். ஸோ என்னோட இமேஜை விட மக்கள் சேஃப்டி முக்கியமாக இருந்தனால தான் நான் அந்த விஷயத்தை சம்படி ஹேட் டு டெல் இட் அவுட். நானே அதை சொல்லிட்டேன். இன்னைக்கு எல்லாரும் என்ன திட்டுறாங்க, ஏற்றுக்கிறேன், அவ்வளோதான். இறுதியா அப்படியான ஒரு வீடியோ பதிவை போட்டதற்காக இப்போ நீங்க வருந்துறீங்களா, இல்ல நம்ம சரியா தான் செஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்ல, என்ன நம்பி ஒரு 100 பேர் வந்திருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு நான் தெளிவுபடுத்தணும் தான் அந்த வீடியோ போட்டேன். பட் அந்த வீடியோ வச்சு இவ்வளவு அரசியல் நடக்குங்கிறப்ப எனக்கு பயங்கர வருத்தமா தான் இருக்கு. பட் என்னோட நேச்சர் என்னன்னா அப்படி அமைதியா இருக்க முடியாதுங்க. ஏன்னா இப்படிதான் நான் ஆரம்பிச்சேன். தொடர்ந்து இதுக்காக குரல் கொடுத்துட்டே தான் இருப்பேன். அடுத்து ஹார்வர்டு தமிழ் சேர் ஏன் வேணுங்கிறதுக்கான ஒரு வீடியோவும் ரெடி பண்ணிட்டோம். இதே நாங்க தொடர்ந்து இந்த மாதிரி ஏதாவது விதைச்சிட்டே தான் இருப்போம். உங்களுடைய அடுத்தடுத்த கட்ட சமூகம் சார்ந்த பிரச்சனைகளுக்காக உங்களுடைய குரல் கொடுப்பதற்கான எங்களுடைய வாழ்த்துக்கள். வருகைக்கும் கருத்து பெயருக்கும் மிக்க நன்றி. நன்றிங்க, நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.